கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2000 ஆண்டுகளாகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. இன்றைய விசுவாச கூட்டமும் இன்பத்தை தேடி அலைகின்றதே. 2000 ஆண்டுகளாகியும் என் இந்தியா இயேசுவை அறியலையே. ஏன்? எதனால? இவ்வளோ வருஷம், இவ்வளோ ஊழியர்கள், இவ்வளோ மிஷனரிமார்கள், இவ்வளவு தியாகம், இவ்வளவு அர்ப்பணிப்பு, இவ்வளவு கிரயம், இவ்வளவு ரத்தம் சிந்துதல், இவ்வளவு பணம் செலவு பண்ணி இன்னும் இந்தியா இயேசு அறியல. 2024 வருஷம் ஆயிடுச்சு இயேசு வந்து. ஆனா இன்னும் இந்தியாவில் இருக்கிற 7 லட்சம் கிராமத்துல 4 லட்சம் கிராமத்துல சபை இல்லை. தமிழ்நாட்டில் 17,680 ரெவன்யூ வில்லேஜ் இருக்கு. 10,000 கிராமத்துல சபை இல்லை. ஆனால் நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் சொல்றோம், எழுப்புதலை வாஞ்சிக்கிறோம். ஏன் இன்னும் ஆண்டவர் தேசத்துல இன்னும் அறிவிக்கப்படல? இன்னும் ஜனங்கள் கத்தரண்ட வரல? ஏன்? கல்லரின் உபதேச புரட்டலும் கர்த்தரின் வார்த்தையை மிதிக்கின்றதே. கல்வாரி நாயனின் கதறலும் கவனிப்பாரற்று போகிறதே. ஏன்? எதனால? பேசுங்க. ஒரு அந்த பாட்டை வச்சே உங்களுக்கு பிரசங்கத்தை முடிச்சிருவேன். சொல்லுங்க. ஏன்? வாங்க வந்த ஆள் இவ்வளவு தீவிரமா வந்தீங்க. கொஞ்சம் சத்தமா பேசலாம்ல? சோத்திரம். சத்தமா சொல்லுங்க. ஏன்? எதனால? பொருளாசை என்னும் அரக்கனும் பொழிவுடனே மனதினை ஆள்கிறதே. பொருளாசை என்னும் அரக்கனும் பொழிவுடனே மனதினை ஆள்கிறதே. பொல்லாப்பு செய்யும் கைகளும் பொய் தீர்க்க தரிசனமும் பெருகிடுதே. கை தட்ட மாட்டீங்களால? எல்லாமே நான் சொல்லிதான் செய்வீங்களா? பாட்டு பாடினால ஏதோ ஹிந்தி பாட்டு பாடுற மாதிரி என்ன முளைச்சு பாக்குறீங்க பாருங்க. தோத்திரம். அல்லேலூயா. பொருளாசை என்னும் அரக்கனும் பொழிவுடனே மனதினை ஆள்கிறதே. பொருளாசை என்னும் அரக்கனும் பொழிவுடனே மனதினை ஆள்கிறதே. பொல்லாப்பு செய்யும் கைகளும் பொய் தீர்க்க தரிசனமும் பெருகிடுதே. பொல்லாப்பு செய்யும் கைகளும் பொய் தீர்க்க தரிசனமும் பெருகிடுதே. 2000 ஆண்டுகளாகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. 2000 கன்னியாகுமரி இயேசுவை. ஏன்? 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 சொல்லுங்க. நான் சீக்கிரமா முடிச்சுட்டு போகணும். ஏன்? ஹலோ, ஏன்பா? அன்பு குற ஆலை தேடுவோரை அசைத்திடும் மகிழத்தின் சபைதனிலே. அன்பு குற ஆலை தேடுவோரை அசைத்திடும் மகிழத்தின் சபைதனிலே. அழைப்பின் சத்தம். சுரேஷ் பிரதர் மேல வாங்க. அழைப்பின் சத்தம் கேட்டிடுவோ.
அர்ப்பணிப்போம் அவர் தம் பணிக்கெனவே. அழைப்பின் சத்தம் கேட்டிடுவோம், அர்ப்பணிப்போம் அவர் தம் பணிக்கெனவே. 2000 ஆண்டுகளாகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. 2000 ஆண்டுகள். அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? நம்ம ஜெபம் என்னமா இருக்கணும்? எப்படி ஜெபிக்கணும்? தேவனே இறங்கிட மாட்டீரோ, தேசம் உம்மை அறியனுமே. தேவனே இறங்கிட மாட்டீரோ, தேசம் உம்மை அறியனுமே. தேவை இன்றே புறப்படுவோ, தேடுவோ காணாமல் போனவரை. அல்லேலூயா. நான் முறை சத்யசீலன் பாஸ்டரை நான் இங்கே வச்சு தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அவரை இங்கே வச்சு தான் நான் பார்த்தேன். நம்ம பாஸ்டர் அமலராஜன் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தின போது, இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு தம்பிமார்களாக ஒரு கூட்டம் நடத்தினாங்க இல்லை? ஆமாம், அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்போ தான் முத பார்த்தேன். இன்னைக்கு அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பாரத்தோடு இந்த பகுதியில் கர்த்தருடைய கனமான ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். பாஸ்டருக்காக, சிஸ்டருக்காக, பிள்ளைகளுக்காக, திருச்சபை மக்களுக்காக நன்றி சொல்கிறேன். மேடையில் இருக்கிற எல்லா கணத்துக்குரிய தேவ மனிதர்கள், மியூசிஷியன்ஸ் எல்லாரையும் வாழ்த்துறேன். இன்னும் கர்த்தர் ஊழியத்தை பெருக பண்ணுவார். ஆமென். தம்பியை பார்த்தது ஹாப்பி. ஆமாம், அவங்க எல்லாருக்கும் நன்றி. பின்னாடி இருக்கிற எல்லா ஊழியர்கள், உள்ள இருக்கிற எல்லாரையும் உங்களை வாழ்த்துற. கத்தையே கும்பிட்டா திரும்பி கும்பிடுங்கப்பா. அப்படியே மசன்னு உட்காந்துருக்கீங்கள. தோத்திரம். தமிழ்நாடு கலாச்சாரத்தையே மறந்துடப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். ஒரு ஆள் கையெடுத்துட்டாலே கும்பிட்டுறணும். ஆமேன். ஆமாம். போன மாசம்லாம் நீங்க நல்லா கும்பிட்டுருப்பீங்கல்ல. ஊருக்குள்ள கொஞ்சம் பேர் அலைஞ்சிட்டு இருந்தாங்கல்ல. ஓட்டு போட்டீங்களா? நல்லா கரெக்டா ஓட்டு போட்டீங்களாடா? காசு வாங்கல. நாங்க ஒண்ணு வாங்கல அப்படின்னு சொல்றவங்க கை வைத்து அல்லையா சொல்லுங்க. போய் பேசிடப்படாது. பார்த்துக்கோங்க, கை வைத்துறீங்க. ஆமா, இந்த தேசம் வந்து யார் கையில போகும், எப்படி இருக்கும், எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. நம்ம தொடர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். 543+2 தொகுதிக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அதனுடைய அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாத்துக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆனால் நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? நம்ம இப்போ ஜெபிப்போம், ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஜெபத்தை விட்டுருவோம். நம்மகிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸே அதுதான். நல்லா ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், தோத்துறோம். செங்கடலுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். செங்கடலை பிறந்து பாட்டு பாடினதுக்கு அப்புறம் ஜெபத்தை விட்டுருவோம். நம்ம வாழ்க்கையே அப்படிதான் போகுது. அதனால நம்ம ஜெபம், இப்போ உங்க ஏரியாவில் கன்னியாகுமரியில ஒரு எம்பியை கர்த்தர் கொண்டு வந்து தெரிஞ்சுக்கோங்களேன். அவர் பேரை சொல்லி நீங்க டெய்லி ஜெபிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில அட்லீஸ்ட் அவர் பேரை சொல்லியாவது வாரம் ஒரு முறையாவது சபையில ஜெபிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஆமா, சிலருக்கு யார் எம்பின்னே தெரியவே மாட்டுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உங்க ஊர் எம்பி பேரு, கலெக்டர் பேரு, உங்களோட ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எஸ்பி பேரு எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அவங்களுக்கு கிரியை செய்வார், அவங்களுக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம அதை பத்தி ஜெபம் பண்றதே கிடையாது. அப்புறம் மறந்துடுவோம். அப்புறம் போலீஸ்காரங்க தப்பு பண்றாங்க, கோர்ட்டு தப்பு பண்ணுது, ஜுடிஷியல் தப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். இன்னைக்கு ஹை கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜஸ்க்காகலாம் நம்ம ஜெபம் பண்ணணும். உலகத்துல சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு பாஸ்டர் சொல்றாரு, எங்க சிங்கப்பூர்ல ரொம்ப நீதி நியாயம் கரெக்டா இருக்கும். எங்க சிங்கப்பூர்ல நைட்டு எந்த இரவு ஒரு தப்பு கூட நடக்காது, ரொம்ப பயம் இல்லாம போகலாம், ரொம்ப ஒழுக்கமா செழிப்பா ஆசீர்வாதமா நாங்க இருக்கிறோம். எதனால தெரியுமா அப்படின்னு கேட்டு அவரே பதில் சொன்னது, எங்க தேசத்தினுடைய ஜுடிஷியல் நீதித்துறை பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்றாரு. எந்த துறை? நீதித்துறை. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டோடைய
மெயின் ஜஸ்டிஸ் சந்திரசூட், அவருக்காகலாம் நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன். அவர் பேரை சொல்லி எங்கள் சர்ச்சில் அவர் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சுருக்கோம். 12 மணி நேரம் ஜெபத்தில் அவர் பேர். எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிற 3 பேர் இன்னைக்கு முக்கியமாக இருக்காங்க. யாரெல்லாம் இருக்கா கேட்டால் உங்களுக்கு முழிப்பீங்க. அப்புறம் எப்படி நல்ல ஆட்சியை கர்த்தர் தருவார்? நல்ல ஜெபம் பண்ணணும். ஆமீன் சொல்லுங்க. இந்த ராஜா தான் வரணும்னு ஜெபம் பண்ணக்கூடாது. தேவ சித்தம் தேசத்தில் நிறைவேறும், அவ்வளோதான் கர்த்தர். யார் வந்தா வராட்டா என்ன? சுவிசேஷம் பாஸ்டர் சொன்னது மாதிரி மழை வந்தா என்ன வராட்டா என்ன, சுவிசேஷம் தடைப்படாது. யார் வந்தா என்ன வராம போனா என்ன? எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், யார் வந்தாலும் எழுப்புதல ஒரு மனிதனும் தடுக்க முடியாது. No man can stop the revival fire. Hallelujah. Amen. அதை யார் தடுக்க முடியும்? அது கர்த்தர் கொடுக்கிறது, மனுஷன் ஏமாத்துறோம். ஆமென். அதனால அதெல்லாம் நம்ம கவலையே பட தேவையில்லை. நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரே காரியம், சபை கவலைப்பட வேண்டிய ஒரே காரியம், ஊழியக்காரங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரே காரியம், தேசத்தில் உள்ள ஆத்மாக்களுக்காக கவலைப்படணும். 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம், 772 டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற, ஏறக்குறைய 7 லட்சம் கிராமம் இருக்கிற என்னுடைய இந்திய தேசத்தில் இருக்கிற ஏறக்குறைய 144 147 கோடி மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஒரு சபை என்பது T.L. ஆஸ்பான் என்கிற கர்த்தருடைய தாசன் சொல்லுகிறார், ஒரு தேசத்துல ஒரு சபையில புல்பீட்டு என்பது வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் சர்ச்சுக்குள்ள இருக்கணும், மீதி 6 நாள் தெருவுக்கு வரணுங்கிறாரு. தெருவுக்கு வரணும்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷத்துக்கு சபை தெருவுக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப சந்தோஷப்படுற காரியம் அல்ல. ஆண்டவர் அதுல ரொம்ப பிரியப்படுகிறவரும் கிடையாது. அது கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அது நமக்காக அவரை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவர் எதுல பிரியப்படுவார்னா நம்முடைய ஆத்ம ஆதாயத்துல தான் தேவன் விருப்பப்படுகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஏசப்பாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எத்தனை பேர் ஏசப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்களாம் கை வைத்துங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இஷ்டம் அப்படி சொல்றவங்களாம் இவ்வளவு பேரா? வா, தோத்திரம். மே மாசம் வரப்போகுது, ஏப்ரல் முடிய போகுது, அப்படியா? ஜூன் மாசம் வரப்போகுது, 5 மாசம் முடிஞ்சிருச்சு. இந்த 5 மாசத்துல ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லி நான் சர்ச்சில் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து என் சபையில சேர்த்து இருக்கிறேன், இல்ல சர்ச்சுக்கு கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்ற ஒரு ஆள் கை வைத்துங்க. 1 2 3 4 5 6 7. தம்பி நீ வேற ஊர் தானே? இந்த பிள்ளை நம்ம இருந்தாலும் நோ ப்ராப்ளம் பிள்ளை, தோத்துறோம். 7 வேற 8 9 10. 9 தான், அவரை ஏற்கனவே எண்ணிட்டேன். 9 பேர் இருக்கீங்க. இவ்வளவு பேர்ல எத்தனை பேர் இருக்கீங்க? ஆனா யோசப்பாவை எப்படி நான் ரொம்ப நேசிக்கிறேன்னா, நேசிக்கிறதுன்னா வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லி பாருங்க, வீட்டு மாப்பிள்ளைட்ட உங்களை நான் ரொம்ப லவ் பண்றேன் ஆனா சமைச்சே தர மாட்டேன், நான் வீட்டுக்காரியை நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஆனா நான் அவன்கிட்ட உட்காந்து பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேன்னு கல்ல கொண்டு அடிச்சிருவா. தோத்துறோம். அப்போ ஆண்டவருக்கு கிரியையில நீங்க என்னத்தை செய்வீங்க? ஏன் தேசத்துல இன்னும் எழுப்புதல் வரல தெரியுமா? சபை தெருவுக்கு வரல, அதான் பிரச்சனை. நான் ஏசப்பாவுடைய பிள்ளையா இருப்பது பெரிய விஷயம் இல்லை, ஏசப்பாவுடைய இருதய துடிப்பை அறிந்து செயல்படுகிறன்றான் தான் பெரிய விஷயம். அல்லையிலே சொல்லுங்க. ஆமா. இப்போ ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஒரு ஜெபம் பண்ணும். நான் என் சர்ச்சில் சொல்ற காரியம் தான் நான் மேக்சிமம் நான் எதை ப்ராக்டிஸ் பண்றேனோ அதைத்தான் நான் சொல்லுவேன். நம்ம சர்ச்சில் வாரம் 5 ட்ராக்ஸ் கையில் கொடுப்போம். ஒரு விசுவாசிக்கு வாரத்துக்கு 5 ட்ராக்ஸ் ஞாயிற்றுக்கிழமை கொடுப்போம். அந்த வாரம் 5 பேரை எப்படியாவது சந்திக்கணும். அதுல ஒரு ஆளு, அப்பனா பாருங்க, 4 வாரம் இருந்துச்சுன்னா 20 ட்ராக்ஸ், 5 வாரம் இருந்துச்சுன்னா 25 ட்ராக்ஸ். அதுல ஒரு ஆளை நீ பாரு, 25 பேரை சந்திக்கிற. அதுல ஒரு ஆளை டார்கெட் பண்ணு, ஒரு ஆளுக்காக ஜெபம் பண்ணு, ஒரு ஆளுக்காக உபவாசம் பண்ணு, ஒரு ஆளுக்காக ஜெப குறிப்பை வாங்கி ஜெபம் பண்ணுங்க, ஒரு ஆளுக்காக பாரப்படுங்க. நீங்க கொடுங்க, நீங்க கிரியை செய்யுங்க, நீங்க விதைங்க, கர்த்தர் கம்பீரமா இருக்க பண்ணுவார். நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறோம்.
நம்ம சண்டே சர்வீஸுக்கே 9 மணி ஆராதனைக்கே சக்கு 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 சக்குன்னு 9:30 வரைக்கும் வந்து உள்ளே உட்காடுறோம் வேகமாக. ஏதோ பெரிய பில்கேட்ஸு கூட உட்காந்து கமிட்டி மீட்டிங் பேசிட்டு வர்ற மாதிரி தான் நீங்கள் எல்லாம் சபைக்கு நம்ம மக்கள்லாம் லேட்டாக வருதுங்க. அப்புறம் எங்கே எழுப்புதல் வரும்? ஆத்மாவை கர்த்தர் ஆதாயப்படுத்த முடியும். அப்போ ஒரு ஜெபம் பண்ணுவோமா? இப்போ ஆர் யூ ரெடி டு ப்ரே? ஹலோ, ஜெபம் பண்ணலாமா? கன்னியாகுமரி இங்கிருந்து தான் எழுப்புதல் வரப்போகுதுன்னு தேசத்தில் பல தேவ மனிதர்கள் சொல்கிறாங்க. உண்மையாவா? நான் தூத்துக்குடின்னு இருக்கேன், நான் என் ஊரை தான் சொல்லுவேன். நீங்கள் கன்னியாகுமரி சொல்லிக்கோங்க. இப்போ இன்னைக்கு நான் கன்னியாகுமரிக்காரன். ஜெபம் பண்ணுவோம். எழுப்புங்க. இப்போ ஜெபம் பண்ண போறீங்க. என்ன ஜெபம் பண்ணுவீங்க? இங்கே பாருங்க, நாங்கெல்லாம் பாஸ்டர்ஸ் ராஜஸ்தான்ல இருந்து சுரேஷ் பிரதர், ராஜஸ்தான்ல ஒரு பெரிய மிஷினரி ஸ்தாபனம் வச்சிருக்காங்க. நாங்கள் போய் 3 நாள் ஊழியம் செஞ்சேன். அவ்வளோ ஆசீர்வாதம், அவ்வளோ மக்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய ஊழியத்தை ராஜஸ்தான்ல உங்கள் ஊர்ல இருந்து ஆளை கர்த்தர் கொண்டு போய் எப்படி மகிமையான காரியங்களை செய்கிறாரு. இவருங்க மேய்ப்பன் குட்டி போடுமா, ஆடு குட்டி போடுமா? எனக்கு தெரியாமல், எனக்கு ரொம்ப நாளாக இதுக்கு விடையே தெரிய மாட்டேங்க. மேய்ப்பன் குட்டி போடுமா? மேய்ப்பன் குட்டி போடுவானா, ஆடு குட்டி போடுமா? ஆடெல்லாம் இல்லையா சொல்லுங்க. பாஸ்டர் உங்கள் பிள்ளைகளெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆமாம், இங்கே வந்திருக்க எல்லா பாஸ்டர் அந்த ஆட்டை பிடிச்சி ஒன்று குட்டி போடட்டும், இல்லைன்னா கசாப் கடைக்கு போட்டும். தோத்திரம். குட்டி போடாத ஆடு நமக்கு எதுக்கு சொல்லுங்க? நான்லாம் அப்படி தான் சர்ச்சில் ஜெபம் பண்ணுறேன். ஒன்று ஊழியம் செய், சர்ச்சிலேயே உட்காந்து தேய்ன்னு தேய்க்காத. வாரத்துக்கு ஒரு நாள் நான் சர்ச்சில் எல்லாரையும் பிரசங்கம் பண்ண விட்டுருவேன். ஜெபம் பண்ணி ஆவியில் யாரை ஏவுறாரோ வா மேடையில் வந்து பிரசங்கம் பண்ணு, இங்கே ப்ராக்டிஸ் எடு, வெளியே போய் பேசு, அங்கே போய் பேசு. நம்ம வேலை அதுதான். சர்ச்சில் உட்காந்துட்டு நான் 25 வருட விசுவாசி இந்த சபையில் அப்படியே ஒன்னெல்லாம் வச்சு ஒன்றுமே செய்யவே முடியாது. நீ பரலோகத்துக்கு போகிறதே அரிதான காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ணலாமா? முதல்ல அந்த கை கட்டுற பழக்கத்தை விடுங்க. எல்லாம் ஸ்கூல் பெஞ்சில் உட்காந்த மாதிரி எல்லாம் கையை கட்டிக்கிட்டு தோத்திரம். அந்த ஐயா நமக்காக ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. கை கட்டக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது நல்லா ஃப்ரீயாக விடுதலையாக கையை உயர்த்தி கையை கும்பிட்டு அப்படி ஜெபம் பண்ணணும். இப்படியே கட்டிட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா எப்படி சொல்லுங்க? எல் ஜோசப்பன் அடிக்கடி எனக்கு ஒன்று ப்ரேயர் கேம்பில் ஒன்று சொல்லுவார். எல் ஜோசப்பன்னு என்ன சொல்லுவார்னா, இப்படி 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 நான் இப்படி நான் இப்போ சத்யசீலன் பாஸ்டரை பார்த்து இப்படி கேட்டேன்னா என்ன சொல்லுவாங்க? இப்படி 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 இப்படின்னா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு எப்படி அறிவு இருக்குது பாருங்க. இப்படி கூட சொன்னால் தண்ணின்னு உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஒரு சின்ன ஆக்ஷனில் தண்ணின்றது. இதே இது என் மாப்பிள்ளை இருக்காங்க இப்படின்னு கேட்டால் ஒன்று எனக்கு ORS கொண்டு வருவான், இல்லைன்னா இளநீ கொண்டு வருவான் எனக்கு. ஏன்னா எனக்கு இந்த டைமில் இப்படி பார்த்துட்டு இப்படி இப்படின்னா அவனுக்கு தெரியுது, பாஸ்டருக்கு தெரியுது தண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவனுக்கு தெரியுது நான் கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகிறேன், கொஞ்சம் சோர்ந்து போகிறேன், எனக்கு காரில் ORS வச்சுருப்பான், அதை எடுத்துகிட்டு வருவான், இல்லைன்னா கொஞ்சம் இளநியை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுப்பான். ஏன்னா என் கூடையே இருக்கிறான், என் கூடையே பழகிறான். அப்போ என் ஆக்ஷன் கூட அவனுக்கு தெரியுது. ஜெபம் என்பது கர்த்தரோடு நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் கையை உயர்த்துறது, கையை அசைக்கிறது கூட ஒவ்வொரு ஆக்ஷனும் ஜெபமாகவே மாறிடும். அதுக்காக தான் நான் கை கட்டாதீங்கம்பேன். புரியுதா? இது எல் ஜோசப்பன் அழகாக சொல்லுவார். அழகாக வேற மாதிரி சொல்லுவார். நான் எனக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதா? அப்போ உங்கள் ஒவ்வொரு கை ஆக்ஷன் கூட இயேசுவே பொல்லாத ஆவி இப்படி செய்யும்போது உங்கள் கையை பட்டயமாக கர்த்தர் மாற்றிடுவார். கொஞ்சம் மெதுவாக தட்டுங்க, ஒன்றும் அவசரம்லாம் இல்லை. நான் 4 நைட் ப்ரேயருக்கு தான் போகிறேன். 12 மணிக்கு 4 மாவடியில் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை செய்யாமல் போக மாட்டேன். ஆமாம், இவர் 4 நாள் கஷ்டப்பட்டுருக்கிறாரு. அந்த 2 பிள்ளைகள் பிள்ளைய சுமந்துட்டு பிள்ளைதாச்சு பிள்ளை வந்து பிரசவம் பண்ணிட்டு போயிருக்கா. உங்களெல்லாம் வச்சு இந்த 4 நாள் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஜெபம் பண்ணலாமா? நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? இனிமே வாரம் ஒரு ஆத்துமாவை சபைக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ஆத்துமாவை டார்கெட் பண்ணி 1 மாசத்துக்கு ஒரு ஆத்துமா போதும். 12 மாசத்துக்கு 12 ஆத்துமா. டீல் இல்லையா? சரி, நான் கிளம்புறேன். 12 மாசத்துக்கு 12 ஆத்துமா. சரி, 12 மாசம் 5 மாசம் முடிஞ்சு போச்சு. மீதி 6 மாசம் 7 மாசமாப்பா, ஜூனோட சேர்த்து 7 மாசம். 7 மாசத்துக்கு 7 ஆத்துமா. டீல் இல்லையா? டீல்னு சொல்றவங்க அப்படி கையை உயர்த்தி இப்படி சொல்லுங்க. கொஞ்சம் சந்தேகத்தோட இருக்கு, பரலோகம் போட்டு தோத்திரம். டீல் இல்லையா? தோத்திரம். கையை காணுமே, முடியுமோ முடியாது? 7 ஆத்துமா முடியாதா? ஒரு 7 ஆத்துமா கையெல்லாம் பார்த்துக்கோங்க.
பாஸ்டர் எல்லா கையும் பார்த்துக்கோ, உங்க ஆத்மாக்கள் எல்லாம் பார்த்துக்கோ. 7 வருஷத்துக்கு 7 ஆத்மா நான் டீல் ஒத்துக்க. இல்லையா? இங்க பாருங்க, நான் என்னைக்கு இந்த குடும்பத்திலிருந்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அன்னையிலிருந்து ஒரு ஆளுக்கு ஒரு அன்னைக்கு ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லாம என் படுக்கைக்கு போனதே கிடையாது. ஒரு நாளைக்கு அந்த டேட்ல ஒரு ஆளுக்காவது ஏசப்பாவை சொல்லி அவங்களுக்காக ஜோம் பண்ணாம நான் எங்க போனதில்லை, போனதே கிடையாது. என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்தேன் அன்னையிலிருந்து ஒரு நாள் நைட்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் நான் கப்பலில் ஷிப்பிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். வேலை 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 வேலைன்னு வேலையிலே கப்பலை ஏற்றுறதுலேயே ஒரு கப்பலை ஏற்றி முடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆயிட்டு. ஏர்லி மார்னிங் நான் மதியம் சாப்பிட்டேன்னா சாப்பிடலானே எனக்கே தெரியல. நைட்டு சாப்பிடாம கப்பலை ஏற்றிட்டு ஏர்லி மார்னிங் 2:30 எனக்கு ஐயோ இன்னைக்கு ஒரு ஆளுக்கும் சொல்லலையே. 2:30 மணிக்கு வேக வேகமாக பைக்கில் வாரேன். போர்ட்ல இருந்து ரொம்ப வருத்தப்பட்டேன், கஷ்டமா இருந்துச்சு. அப்படியே பீச் ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் உண்டு ஸ்டேட் பேங்க் பக்கத்துல. அந்த இடத்துல ஆண்டவரே இன்னைக்கு ஒரு ஆளுக்கு சொல்லலையேன்னு பார்த்தா அந்த பீச் ரோட்ல அந்த ரோட்சிய காலனி ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற அந்த இடம் படகு துறை நிற்கும். அந்த இடத்துல அப்படியே வந்துட்டு இருக்கிறேன். ஒரு ஆள் நல்லா நச்சுன்னு பட்டையை போட்டு வேஷ்டியோட பையில கூடையோட இருக்கிறாரு. எனக்கு அவரை பார்த்தோன்னா மனசெல்லாம் இன்பமாயிட்டு. அவர் பஸ்ஸுக்கு நிற்கிறாரு, ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு. உடனே இன்னும் இப்படி பக்தி வைராக்கியமாக உட்காந்துருக்கார. நிறுத்திட்டேன். எங்கே போகிறீங்க? ஏறுங்க அப்படின்ட்டேன். இந்த ஆளை விடப்படாதுன்ட்டு ஏறுங்கன்னு அவரு எதுக்கு நிற்கிறீங்கன்னு, பஸ்ஸுக்காக இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு வரும், அப்புறம் ஏறி போகணும்னு வச்சுருக்கேன். பரவாயில்ல ஏறுங்க அப்படின்னு ஏறி மெதுவாக கூட்டு போகிறேன். அப்போ அவர்கிட்ட பையா பேச்சு கொடுக்குறேன். ஏன் இந்த நேரம் நிற்கிறீங்க? இந்த போட்டி செய்வாங்க, அவர் ஒரு கார்பெண்டர். சாரி, போட்டி செய்வாங்கல்ல, அதில் இன்னைக்கு எனக்கு வேலை இல்லை, அதனால கிளம்பி வந்துட்டேன். வேலை இல்லை பாருங்க, பார்த்தேன், அதனால சரி வீட்டுக்கு போயிடலான்ட்டு கிளம்பி போகிறேன்ட்டு போகிறாரு. சரி வாங்க, எந்த ஏரியான்னா என் ஏரியா சிதம்பரம் நகர், அவருக்கு ஆப்போசிட் ஏரியா அண்ணா நகர். வாங்க நான் அங்கே தான் போகிறேன், உங்களை கார்னரில் விட்டுறேன்ட்டேன். போகும்போதே பேசிட்டு போகிறேன். கிறிஸ்தவர்களுக்கு எனக்கு ஆரம்ப டைமு நமக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா என்ன தெரியும்? ஏதாவது பஞ்சாயத்து இருக்கான்னு தான் தேடுவோம். நம்ம அறிவாலாம் சுவிசேஷம் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்போம்ல. பிரதர் உங்கள் வீட்டில் எத்தனை பேர், உங்கள் பிள்ளைகள் எத்தனை பேர், என்ன செய்கிறீங்க, ஏது பண்ணுறீங்கன்னு ஒவ்வொன்றா கேட்டுகிட்டே போகிறேன். அவர் எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே பதில் கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன? என் பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, படிச்சிருக்காங்க, வீடு இருக்கு, நல்ல சொந்த வீடு, கடவுள் என்னை நல்லா திருப்தியாக வச்சிருக்கிறாரு, ஆசீர்வச்சிருக்காரு. ஐயோ ஒன்றுமே இல்லையே. ஏதாவது வைத்த வலிக்கு, தலை வலிக்கு, குறுக்கு வலிக்குன்னா இயேசு உங்களை சுகமாக்குறான்னு சொல்லலாமே. கடன் பிரச்சனையா இருக்குன்னா சொல்லலாமே, இயேசு உங்கள் கடனை மாற்றுவார், எங்க அப்பா கடனை மாற்றினவர் உங்கள் கடனை மாற்றுவார்னு சொல்லலாமே. வயலியே இல்லையே. எங்கேயாவது கேப் கிடைக்குமான்னு பார்க்க ஒரு கேப்பும் இல்லை. கடைசியில் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னா அவர் இறங்குற ஏரியா வந்துட்டு தோத்திரம் தோத்திரம்ட்டு. அண்ணா உங்கள் வீடு எங்கன்னு சொன்னீங்க? அண்ணா நகர் 8வது. நானே வந்து விடுறேன் அப்படின்ட்டேன். இந்த 8 தெருவில் எதையாவது செஞ்சிடணும் ஆண்டவரே ஏசப்பான்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு இருதயத்தில் பேசுறாரு. அவர் கார்பெண்டர், ஆவியான என்ன சொல்றாரு, நானும் கார்பெண்டர் அப்படின்றாரு. எனக்கு ஒரு பிளாங்க் கொடுத்தாரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் எந்த குடும்பத்திலிருந்து உங்களை மாதிரி தான் பட்டை அடிச்சு மொட்டை அடிச்சு கொட்டை அடிச்சுட்டு இருந்தேன். இப்படிப்பட்ட என்ன இயேசு தேடி வந்து என்னை ரட்சித்தாரு. பாருங்க, ஏசப்பாவும் உங்களை மாதிரியே ஒரு ஆசாரி பாருங்க. உங்கள்கிட்ட போய் சொல்றேன் பாரு, ஏசப்பா உங்களை மாதிரியே கார்பெண்டர் அப்படின்னு. அவரு ஆமா இல்லை பிரதர், நான் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கேன் படத்தில் அப்படின்னாரு. ஆமாம், உங்களை மாதிரியே ஒரு தச்சர் பாருங்க, உங்களை மாதிரியே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுற ஆள். எதெல்லாம் நீட்டிருக்கோ அதெல்லாம் தேய்ச்சிருவார், எதெல்லாம் சரியில்லையோ அதெல்லாம் சரியாக்கிடுவார், எதெல்லாம் உட்கார முடியலையோ அதெல்லாம் உட்கார பண்ணிடுவார். இப்படியே அடித்து கடைசியில் இறங்கும் போது, அவர் வீட்டு வாசல் இறங்கும்போது எனக்கா ஒரு செவம் பண்ணுறீங்களா அப்படின்னாரு பாருங்க. செவத்தை போட்டு தானே கிளம்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் விதைத்திருக்கிறேன், கண்டிப்பா கம்பீரமா அறுக்க பண்ணுவார் என்பதாக. உங்களுக்கு இந்த 6 வருகணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அதுக்காக ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். 5 மினிட்ஸ் பிரேயர் தான். குட்டி பிள்ளைங்க, பெரியவங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாரும் வரும். நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் ஆனாலும் மேடையில் நின்று பிரசங்கம் 1,00,000 பேருக்கு கூட கன்னியாகுமரியில் நின்று ஒரே நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 10,000 பேர் முன்னாடி கூட பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனா நான் சொல்லுவேன், ஒரு தனி நபர்கிட்ட பேசும்போது இருக்கிற வேல்யூனஸ் அவ்வளவு பேர்கிட்ட பேசும்போது இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த கடைசி காலத்துல எது முடியுதோ முடியலையோ, உங்களால ஒரு தனி நபரை சந்தித்து இயேசுவின் அன்பை உங்களால சொல்ல முடியும். அதுக்கு நம்மளுக்கு இந்த உலகத்துல ஒரு மனுஷனும் தடை பண்ண முடியாது.
அல்லேலூயா. இந்திய அரசியலமைப்பு சட்டமே நமக்கு கொடுத்திருக்கிறது. அதனால தைரியமா நான் ஆராதிக்கிற தேவன் என்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்பதை என் ஜனத்தினிடத்துல நன்மை பெற்ற நான் நன்மை சொல்லாமல் இருப்பது எப்படி? ஜெபம் பண்ணீங்களா? நீங்க தான் ஜெபம் பண்ணீங்க. நான் ஜெபத்தை நடத்த மாட்டேன். நீங்களே கண்ணை மூடி. எங்க கன்னியாகுமரியில நாங்க தீவிரமா இனி எழுந்து போய் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன். இனி வாரத்துக்கு ஒரு ஆத்துமாவையாவது சபைக்குள்ள கொண்டு வருவேன். இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு ஆத்துமாவாவது கொண்டு வருவேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ஆத்துமா ஆதாயம் பண்ணாமல் இருந்த நாட்களை எனக்கு மன்னியும். ஆண்டவரே, இந்த குறைய எனக்கு மன்னியும். ஒரு ஆத்துமாவுக்கு கூட சொல்லாம இருக்கிறனே, நீர் வரும்போது கணக்கு கேட்பீரே. என்ன கணக்கை கொண்டு வந்து நான் கொடுக்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க. இந்த கடைசி நாள் கூட்டத்துல தீவிரமாய் போய் நான் சுவிசேஷத்தை சொல்லுகிறதற்கு, உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதற்கு வெட்கப்படாம, இந்த உலகத்துல பாவம் செய்ய வெட்கம் இல்ல, அசுத்தத்தை செய்ய வெட்கம் இல்ல, தேவையில்லாத காரியங்கள்ல உடன்பட சண்டைப்பட வெட்கம் இல்ல. ஆனா இயேசுவின் அன்பை சொல்ல வெட்கப்பட்டனா இன்னைக்கு என்ன மன்னியும். எனக்குள்ள இருக்கிற வெட்கத்தை எடுத்து போடும். தைரியமாய் வைராக்கியமாய் சபை நடுவில் இருந்து எழும்பி போய் நாமத்தை மைமைப்படுத்த எங்க பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. அந்த அபிஷேகம், அந்த சுவிசேஷ பாரம், அந்த ஆத்தும பாரம் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள வருவதாக. சபை பெருகுகிறது ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஆத்துமாக்கள் பெருகணுமே ஆண்டவரே. சபை பெருகுகிறது, ஆனா ஆத்துமா வேணுமே. தினந்தோறும் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில சேர்க்கிறது நீ யார் இருந்தாலும் ஆண்டவரே, சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது என் மீது விழுந்த கடமை. இந்த காலம் நற்செய்தி அறிவிக்கிற காலம். இந்த காலம் மௌனமா இருக்கிற காலம் அல்ல. நாங்கள் இணைந்து போராடி ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, வாயை திறங்க. இயேசுவின் நாமத்தில் சபை தீவிரிக்கட்டும். தேவ பிள்ளைகள் தீவிரிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை தாங்கப்பா, எங்க பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா. எங்க வாலிப பிள்ளைகள் எல்லாம் தொடுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் மூலியமா சுவிசேஷம் சொல்லும் போது, ஜெபிக்கும் போது அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும், விடுதலைகள் உண்டாகட்டும், சுகங்கள் உண்டாகட்டும். பிசாசு ஆண்டவரை கையை நீட்டும் போது போகட்டும். எங்க பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் வெளிப்படுவதாக. உம்முடைய கரம் வெளிப்படுவதாக. ஆவியானவர் இந்த இடத்துல கிரியை செய்வீராக. After this meeting, இந்த கூட்டத்துக்கு பின்பாக இனி சபைக்குள்ள தீவிரமான ஒரு சுவிசேஷ வேலை தீவிரப்படட்டும் ஆண்டவரே. நீங்க ஒரு ஜெப குறிப்பை கொடுத்தீங்களே, அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம், அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷனரிகளை எழுப்போம், சுவிசேஷர்களை எழுப்போம், போதகர்களை எழுப்போம் ஆண்டவரே. ட்ரக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுகிறவர்களை எழுப்போம், கிராம ஊழியம் பண்ணுகிறவர்களை எழுப்போம், இயேசுவின் நாமத்தில் பிரசங்கிக்கிறவர்களை எழுப்போம், தீர்க்கதரிசிகளை எழுப்போம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீது உன் ஆவியை பாடுவேன், என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே. ஊற்றுங்க. மூப்பர்கள் மேல, முதியோர் மேல, சிறியர் மேல, வாலிபர் மேல, குமாரர் மேல, குமாரத்திகள் மேல, கன்னியர்கள் மேல ஆண்டவரே ஊற்றும். ஊழியக்காரன் ஊழியக்காரி அக்கினியாய் மாற்றும். ஹல்லேலூயா. யாராவது ஜெபம் பண்ணிட்டே இருங்க. வாலிப தம்பி, யாராவது ஒரு வாலிப தம்பி ஜெபம் பண்ணுங்க. மைக் எடுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க. தம்பியோட இடம் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவரே எங்களை அழைத்து வந்ததற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த கூடுகைக்கு ஒரு முகாந்தரம் உண்டு ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவரே ஊழியத்திற்காக தேவன் ஆண்டவரே ஆமென் ஆட்களை எழுப்புகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த
இந்த வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஊழியத்திற்காக எழுப்பி இருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், வாஞ்சையோடு கேட்கிறவர்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தேவன் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இந்த வேளையில் ஆண்டவரே ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறவர்களை ஆண்டவரே அப்பா, நானும் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே வருகிற நாட்கள்ல எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஆமென். ஸ்தோத்திரம், பலவீனங்களை எல்லாம் தேவன் பலனாக மாற்றி தாருங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அதற்கான ஞானத்தை தாருங்க அப்பா. ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தந்து தேவன் நீங்க எங்களை நடத்துங்க அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் 2000ல சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 2000ல் அப்போ எக்மோரில் இருந்து ஹால்ஸ் ரோடுன்னு ஒரு ரோடு, அங்கே தான் என் ஆஃபீஸ். அதுலேருந்து எக்மோர் ஸ்டேஷனுக்கு போகிற ஒரு கார்னரில் நாலு அந்த ஒரு 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 சிக்னல் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் போகிறேன். அப்போ ஒருத்தர் இன் பண்ணி நல்ல ஷூ போட்டு நல்ல பாடி நல்ல அப்படி இருக்காரு. வேகமாக சிக்னல் விழுந்த உடனே சருன்னு வந்தார். டக்கு 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 டக்குன்னு நிற்கிற அவ்வளோ பேருக்கும் ட்ராக்ஸு. அப்புறம் அந்த சைடு சிக்னல் போகும், வேகமாக அங்கிட்டு போயிடுவார். டக்கு 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 டக்குன்னு ட்ராக்ஸ் கொடுத்துருவார். 4 ஏரியா அந்த சிக்னல்லையும் எந்த சிக்னல் நிற்குதோ போயிடுவார். இப்படி செஞ்சுட்டே இருந்தார். ஒரு நாள் பார்த்தேன். 2வது நாள் திருப்பி அந்த பக்கம் மேனுக்குனே போய் பார்த்து அவர் வண்டியை ஓரமாக நிப்பாட்டி அவர்கிட்ட போய் பேசிட்டு, ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்க்கவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், உங்கள் பேரையா, நீங்கள் என்னையா செய்கிறீங்கன்னு அவர் சொல்கிறார். ஐம் எக்ஸ் மிலிட்ரி மேன். எக்ஸ் மிலிட்ரி மேன், இராணுவத்திலேருந்து ஓய்வு பெற்றவர். என் பண்ணி அப்படி மிலிட்ரி. அங்கேயும் சொல்லுவேன், இப்போ வந்துட்டேன், ஒரு நாள் கூட சும்மா இருக்கிறது கிடையாது. ஏசப்பா வந்துடுவார்ல 2000ல் சொன்னார். எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. ஐயோ, இவ்வளோ ஒரு பெரிய ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன் ஆஃபீஸராக இருந்தவர் இப்படி சுவிசேஷம் சொல்கிறாரே, அந்த பாரம்தான். நம்ம வெக்கமே படக்கூடாது. என்ன ஸ்டேட்டஸு, டிக்னிட்டி, அந்த படிப்பு, ஏசப்பா போட்ட கிருபை. உட்காருங்க உட்காருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வேகமாக வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 5-6 வசனம். வேதம் சொல்லுகிறது, நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கும் சுதந்திரத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறவை. அல்லேலூயா சொல்லுங்க. நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கும் சுதந்திரமும். அல்லேலூயா. என்னாகும் 18-20 வாசித்து பார்த்தா, ஆரோனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொல்லுகிறான், இந்த பூமியிலே லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் ஒரு சுதந்திரமும் பங்கும் கிடையாது, நானே அவர்களுக்கு பங்கும் சுதந்திரமுமாய் இருப்பேன் அப்படின்னு அட்டிக்கிறார். இல்ல, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பட்டணங்களை ஆண்டவர் பிரிச்சு கொடுக்கிறார். எல்லா கோத்திரம், ரூபன், சிமியோன், லேவி, நப்தலி, இசகார், தானு, காத்து, ஆசகேர், பெஞ்சமின், யோசேப்பு, மனாசே, எப்ராயிம், எல்லா கோத்திரங்களுக்கும் பட்டணம் பிரிக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் பட்டணம் கொடுத்துடணும். ஆமா, ரூபன் கோத்திரத்துக்கு 7000, அதுக்கு 8000, 4000, 5000, 9000, எல்லாம் 6000 பட்டணம் பிரிக்கப்படுகிறது. ஆனா லேவி கோத்திரத்துக்கு பங்கு கிடையாது, சுதந்திரம் கிடையாது என்று சொன்ன உடனே சரின்னு லேவி கோத்திரத்தாரும் ரொம்ப சந்தோஷம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்தபடி வருகிற எல்லாமே லேவியர்களுக்கு ஆசாரியர்களுக்கு போகும். ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருகிற 10-1 தசம பாகங்கள், ஒவ்வொரு கோத்திரமும் கொடுக்கிற அந்த தசம பாகங்களை லேவியர்களும் ஆசாரியர்களும் வைக்க வேண்டும். அவர்களுடைய பங்கு சுதந்திரமா இருக்கும். ஆனா அவர்களுக்கு நான் தான் பங்கு சுதந்திரம்னு கர்த்தர் சொல்லிட்டார். பழைய ஏற்பாட்டுல தான் 10-1. புதிய ஏற்பாட்டுல நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், இல்ல உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல தான் 10-1 கொடுக்கணும். புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கைன்னு புதுசு புதுசா பேசுவாங்க. ஆமா, ஏசப்பாவுக்கு முதல்ல நீங்க தான் தேவை, அப்புறம் தான் உங்களுக்கு உரியவைகளை கர்த்தர் விரும்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பட்டணம் பிரிக்கப்பட்டது.
கடைசியில எல்லா கோத்திரமும் 8000 பட்டணம் கிடைச்சவன் 800 பட்டணத்தையும், 7000 பட்டணம் கிடைத்தவன் 700ஐயும், 6000 பட்டணம் கிடைத்தவன் 600ஐயும், எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வந்து கொடுத்த பட்டணங்கள் எல்லாம் கையில லேவி கோத்திரத்துக்கு வந்தபோது மற்ற எல்லா கோத்திரத்துக்கும் கொடுத்த பட்டணங்களை விட லேவி ஆசாரியர் கோத்திரத்துக்கு வந்த பட்டணம் அதிகமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தரே உங்களுக்கு பங்கும் சுதந்திரமுமாய் இருப்பாரானா இந்த உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகளை நீங்கள் முதல்ல தேட தேவையில்லை. பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய பங்கையும் சுதந்திரத்தையும் தேடுவீர்களானா பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு பின்பாக நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்கிறது போல இந்த உலகத்தினுடைய சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா தாவீது யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கர்த்தர் பண்ணி அவன் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான், துதிக்கிறான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். கேதுரு மரங்களினால் செய்யப்பட்ட மச்சு பாவப்பட்ட வீட்டில் அவன் அங்கே வாசமா இருக்கையில் அங்கே உடன்படிக்கை பெட்டி திரைகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறதே என்று சொன்னபோது அவனுக்குள்ள ஒரு பாரம் வந்தது. நாத்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி சொல்லுகிறார், தாவீது ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த உன்னை ஆடுகளை விட்டு பிரித்து பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்து இஸ்ரவேல்ல உன்னை ராஜாவா வைத்தேனே. இஸ்ரவேல் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்தை அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்த ஒரு கோத்திரத்தினிடத்திலாவது, ஒரு ஜாதி ஜனத்தினிடத்திலாவது, ஒரு நியாயாதிபதியினிடத்திலாவது, ஒரு ராஜாக்களிடத்திலாவது எனக்காக ஆலயத்தை கட்டுவாயா என்று நான் ஒருத்தன்டையும் கேட்டது இல்லை. ஆனா நான் வாண்ட கேட்கிறேன்பா, எனக்காக நீ ஒரு ஆலயத்தை கட்டுவியான்னு கேட்ட உடனே தாவீது சொல்லுகிறான், நான் ஆண்டவரே நான் உமக்காக எழும்பி கட்டுகிறேன்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்றார், இல்ல இல்ல உன் கை இரத்தத்தினால் தோய்ந்திருக்கிறபடியா நீ அல்ல, உன் கர்ப்பப்பரப்பாய் இருக்கிற சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டுவான். அவன் சமாதான காலத்துல யுத்தமில்லாத காலத்துல யுத்த புருஷனா நீ இருந்த, அவன் சமாதான புருஷனா இருக்கிறதுனால அவன் ஆலயத்தை கட்டுவான். நீ தரிசனம் பெற்றாய், தரிசனத்தை நிறைவேற்றுகிறவன் அவனாய் இருப்பான். நான் கர்த்தர் சவுலை விட்டு நீக்கின கிருபையை உன் மகனாகிய சாலமோனை விட்டு நீக்காதபடி நித்திய கிருபையின் உடன்படிக்கையை உன் மகனோடு பண்ணுவேன். அவன் நியாய பிரமாணத்தையும் கட்டளையும் பிரமாணத்தையும் மீறி நடக்கும்போது அவனை நான் மிலாற்றினாலே தண்டிப்பே என்று சொல்லிவிட்டு தாவீதுக்கு ஒரு குறிப்பு அவர் வார்த்தை சொல்லுகிறார், நான் உனக்கு ஒண்ணு செய்ய போறேன், ஒரு வீட்டை உண்டாக்க போறேன், உனக்கு நான் ஒரு வீடு தரேன்பா அப்படிங்கிறாரு. தோத்திரம் அல்லேலூயா. அவனுக்கு தாவீதுக்கு ஒரே ஹாப்பி, நான் உனக்கு ஒரு வீடை தாரேன்னு சொன்ன உடனே தாவீது, ஆண்டவரே நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அல்லேலூயா. 23ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் இவ்வளவு பயங்கரமான பெரிய காரியங்களை செய்த தேவன் நீங்கள் அல்லவா ஆண்டவரே? இப்படிப்பட்ட காரியத்தை செய்த நீங்க எனக்கு ஒரு வீடை உண்டாக்கி இருக்கீங்களா? ஐ எம் சோ ஹாப்பி. இந்த வீடு உமக்கு முன்பாக என்றைக்கும் ஆசீர்வதிக்க. நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பெருசு என்னைக்கு முக்கியமா இந்த போர்டு இருக்கும். கரெக்ட். கண்டிப்பா யாராவது ஒரு ஆளாவது கிஃப்ட் வந்து கொடுத்துருவாங்க, இந்த வீடு உமக்கு முன்பாக என்றைக்கும். ஆனா எது எந்த வீடு? இந்த வீடா? இந்த வீடா? புது வீடா? கையால கட்டப்பட்ட வீடா? தாவீது ஒரு வேர்டு யூஸ் பண்றான் தெரியுமா? வெகு தூரத்து காலத்து செய்தியை நீர் மனுஷர் முறைமையுமாய் நீர் எனக்கு சொன்னீரே. வெகு தூரத்து காலத்து செய்தி மனுஷர் முறைமையுமா எனக்கு சொன்னீரே. என்ன செய்தி? நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு வீட்டை ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி விட்டு திரும்பி வந்து உங்களை அழைத்து கொண்டு போய் அந்த வீட்டில் உங்களை சேர்ப்பேன். அப்போ தாவீதுக்கு எப்பவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு ஒரு கைவேளை இல்லாத ஒரு வீடு, அந்த பங்கு, அந்த சுதந்திரம், அதுக்குத்தான் அவன் எழுதுறாரு, நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு, சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எமில் என்ன ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, எத்தனை பேர் தெரியும் தெரியல. பழைய பாட்டு, பரலோக பாட்டு. நான் சொல்றது எந்த பாட்டுன்னு யாருக்காவது டக்குன்னு தெரியுதா? இப்ப போச்சு பாடுவீங்க, கர்பாய கர்பாய் அப்படின்னு பாடுவீங்க. இப்ப அப்படி பாடினாதான் பிடிக்குது உங்களுக்கும். அல்லேலூயா. அதிசயமான ஒளிமய நாடாம்
என் நேசரின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடா, என் நேசரின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடா. சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. சந்திர எனக்கு எனக்கு தம்பி இதை அடிச்ச உடனே ஏதோ நான் குதிரையில போற மாதிரியே இருக்கு எனக்கு. சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி, நித்திய வெளிச்சமவர், என்றும் புகழ் அதிசயமான ஒளிமய நாடாம், நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். அல்லேலூயா. பலவித குழப்பங்கள் அங்கு இல்லை. கட்சி இல்லை, ஜாதி இல்லை, சங்கம் இல்லை, பெந்தேகோஸ்தே பண்டிகை இல்லை. அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே ஐக்கியம், இந்த ஐக்கியம், அந்த ஐக்கியம் இல்லை. ரைட் ரெவரண்ட் பிஷப் யாரும் இல்லை. அங்கெல்லாம் ஒரே கூட்டம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எதுக்கு இயேசு இந்த பூமியில வந்து பண்ண முத பிரசங்கம் என்ன? கேட்கல? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் பண்ண முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாள் வந்த உடனே பேதுரு எழும்பி நின்று, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் 21 29 வசனம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டை பேசிட்டு டக்குன்னு புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்துட்டு சொன்னது, மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. எல்லா பிரசங்கமும் என்ன பிரசங்கம் தான்? மனம் திரும்புங்கள். அங்க வேற எந்த பிரசங்கமாவது பவுல் எங்கேயாவது உனக்கு கார் தானே, வீடு தானே ஏதாவது பேசியிருக்காரா? தோத்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் வந்து கையில கொண்டு கொடுப்பார்கள், இத்தனை டாலர் தருவார், இத்தனை வெள்ளி காசு தருவார், இத்தனை பணத்தை தருவார்னு எங்கேயாவது பைபிள்ல போட்டிருக்கா? கிடையாது. நமக்கு தேவை என்ன தெரியுமா? பங்கு சுதந்திரம். சொல்லுங்க, பங்கு சுதந்திரம். எனக்கு அந்த வீட்டுக்கு போகிறதுக்காகத்தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரு. இந்த ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் ப்ராஸ்பரிட்டி. நான் ஆசீர்வாதத்துக்கு எதிரானவனும் கிடையாது, செழிப்புக்கு எதிரானவனும் கிடையாது. அதெல்லாம் தருவாரு. ஏன் எண்ணம் அதன் மேல இருக்கக்கூடாது? ஏன் எண்ணம் முழுவதும் எதன் மேல இருக்கணும்? அந்த பங்குக்காக, அந்த சுதந்திரத்துக்காக நான் காத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா ஆமா. ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்துல அங்க எல்லா சகோதரர்கள் எகிப்துக்கு வந்து யோசேப்பினிடத்துல தானியத்தை வாங்க வந்தபோது சகோதரர்கள் எல்லாத்தையும் கரெக்டா உட்கார வச்சுட்டான். எல்லாத்துக்கும் பங்கு கொடுக்கப்பட்டது. ஆனா பென்யமீனுக்கு மட்டும் 5 மடங்கு பங்கு கூட இருந்துச்சான். அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஷேர் இருந்துச்சு. பிரியமா இருக்கிறவர்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பங்கை கூட்டி கர்த்தர் கொடுத்தார்னு இருக்கு. அங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5, 6, 7 வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க. எல்கானா அன்னால வருஷம் தேவ சமூகத்துல பலி செலுத்த கொண்டு வரான். ஆனா அவளோ எனக்கு பிள்ளைன்னு போட்டு தேவ சமூகத்துல உருண்டு பரடுறா. அவட்ட கூட பிள்ளைய தாரும் எனக்கு அப்படின்னு கேட்டு பார்த்துட்டா. ஆனாலும் 10 பேரை காட்டிலும் நீ எனக்கு எவ்வளவு அதிகம் அல்லவா என்று சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு தின்பண்டங்களில 2 மடங்கு பங்கு அதிகமாய் கொடுப்பானா. ஆனாலும் அந்த பங்கை வாங்குறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை. அதை தூக்கி எரிஞ்சிட்டு யோ போயா பிள்ளைய தாயா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தபோது கர்த்தர் அவள் சுதந்திரத்தை, பங்கு, அவளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் திருப்தியா கொடுத்தா. ஆண்டவர் சமூகத்துக்கு வந்த பிறகுதான் அவளுக்கு ஆண்டவர்ட்ட 1 கேட்டா, எக்ஸ்ட்ராவா 5 கொடுத்து கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அழைப்புக்கு பங்குள்ளவர்களா இருக்கணும். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களா இருக்கிற என் பரிசுத்த சகோதரரே, நமக்கு எங்க வேணும் பங்கும் சுதந்திரம்? சொல்லுங்க, எங்க வேணும்? அதுதானே முக்கியம் இல்ல? அதுதான் முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்கிறார், பந்தய சாலையில ஓடுகிறவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணுமா. எப்படி ஓடணும்? சும்மா எதையோ ஓடுறோன்னு ஓடிடக்கூடாது. இல்லையா சொல்லுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை நெருங்கி நிற்க, பாரமான யாவற்றையும் பாவத்தையும் நெருங்கி நிற்கிற, பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பொறுமையோட ஓடுங்கப்பா.
தயவுசெய்து ரொம்ப பொறுமையா ஓடுங்க, அவசரப்பற்றாதீங்க, அக்கம் பக்கம் பார்க்காதீங்க. பழைய ஒரு பாட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அக்கம் பக்கம் பார்த்திட்டாலே அடைவாய் தோல்வியே, எக்காலம் தோணிக்கும் வரை எதிர்நோக்கி ஓடு, பாவம் பாரம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். அக்கம் பக்கம் பார்த்திட்டாலே அடைவாய் தோல்வியே, எக்காலம் தோணிக்கும் வரை எதிர்நோக்கி ஓடு. கொஞ்சம் வாய் மட்டும்தான் அசையுது, ஏன்னா இந்த பாட்டெல்லாம் தெரியாது பாதி குரூப்புகளுக்கு. தோத்திரம். நமக்கு என்ன வேணும்? பங்கும் சுதந்திரமும் ரொம்ப முக்கியம். தாவீது சொல்றான், வெகு தூரத்து காலத்து செய்தியை நீர் எனக்கு மனுஷர் முறைமையுமா சொல்லியிருக்கிறீர், விட்டுறவே மாட்டேன், பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஓடுவேன். அல்லேலூயா, ஆமென். பங்கு முக்கியம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. நான் பைபிள்ல இருந்து இப்ப வேதத்திலிருந்து ஒரு சில பேரை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போறேன். சில ஆள்லாம் நல்லா பாஞ்சு ஊழியம் செஞ்சாலு, பாஞ்சு நான் தான் பெரிய ஆளுன்னு காமிச்சாலு, ஆனா நெருங்கி வந்த உடனே கர்த்தருடைய சமூகத்துல சில பேர் பங்கை இழந்து போன அநேகர் வேதத்தில் இருக்கிறார். இவருங்க, இப்ப நான் நிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க. சிம்பிள் திங். இன்னைக்கு நான் நிக்கிறேன் இல்ல, விழாதபடி எச்சரிக்கையாருங்க. நான் நிக்கிறேன் இல்ல, கிருபையா கர்த்தர் நிக்க வச்சிருக்கிறார், கிருபையா ரட்சித்து, கிருபையா ஊழியம் செய்றேன், கிருபையா பிரயாசப்படுறேன், கிருபை எல்லாம் கிருபைன்னு சொல்லி பழகு பாருங்க. நான் இன்னைக்கு இல்ல, நம்ம என்னைக்கும் கரெக்டா இருக்கிறோம்னு என்னைக்கும் நினைச்சிடவே, நான் கரெக்டா ஆயிட்டேன், எல்லாத்திலும் பக்காவா பரிசுத்தமா பெர்ஃபெக்ட்டா இருக்கேன்னு சொல்றேன். யாரா சொல்லுங்க. இப்பயே மைக்க வச்சுட்டு நான் தூத்துக்குடி கிளம்புறேன். தோத்துறோம். கரெக்டா இருந்தா தான் நம்ம இங்கே இருக்க மாட்டோமே, போயிருப்போமே. நமக்கு என்ன இங்க வேலை? என் பிள்ளை பூரணப்பட்டுருச்சுன்னு தூக்கிருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ சம்திங் ஏதோ இருக்கு. கர்த்தர் நம்மளை இங்க வச்சு கரெக்ட் பண்ணி நம்மளை வச்சு செய்ய வேண்டியதை செஞ்சு, சில மாமியாரை வச்சு, சில மருமகளை வச்சு, சில சபை விசுவாசியை வச்சு, ஊழியர்களாகி எங்களை உடைக்கிறார், சரி பண்றார். கரெக்ட் தானே? நாங்க என்னைக்கு கரெக்ட் ஆகுங்கிறீங்க? எல்லாம் உங்களை வச்சுதான். ஒன்னு இடுப்புல ஏறும், ஒன்னு கழுத்துல ஏறும், ஒன்னு தலையில ஏறும், ஒன்னு மெனக்கிட்டு நீங்க வந்தாதான், பசைய மண்டையில கைய வச்சாதான் அழும். அதுக்கும் போய் கை வச்சு உங்களால எங்களை பல பேருக்கு கர்த்தர் எங்களை பொறுமையாக்கி இருக்கிறார். ஊழியக்காரங்களை கோபக்காரனா இருந்த எங்களெல்லாம் பொறுமைசாலி ஆக்குனதெல்லாம் யாரு நினைக்கிறீங்க? நீங்க தான். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு கோபம் உங்க மேல எங்களுக்கு எல்லாம் இருக்கும் தெரியுமா? ஆனா ஞாயிற்றுக்கிழமை எதையாவது காட்டுறோமா பார்த்திருக்கீங்களா? கர்த்தர் உன்னை நேசிப்பார் மகளே, உன்னை ஆசீர்வதிப்பா, நீ போ அப்படின்னு அனுப்புவோம். நான் உள்ள இருக்கு பல விஷயம்லாம். ஐயோ தோத்திரம்பா, கொஞ்சம் பொங்குத எனக்கு அதிகமா. அல்லேலூயா. இங்க பாருங்களேன், 1 சாமுவேல் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்களுக்கு தெரிந்த வேலை பகுதி தான். சவுல், நீ போய் கில்காலில் போய் காத்துரு, 7 நாள் கழிச்சு நான் வந்துடுவேன், வந்ததோட பழி செலுத்தலான்னு சொன்னா அவன் துணிந்து பழி செலுத்தினான். வேதம் சொல்லுகிறது துணிந்து பழி செலுத்தினான். வேதம் சொல்லுகிறது. எனக்கு பெரிய ஆச்சரியம்னா, சவுலை குறித்து இஸ்ரவேலில் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இல்ல, கர்த்தருடைய ஆவி அவன் மீது இருந்தபோது தீர்க்கதரிசி புத்திரர்களோடு போன போது தீர்க்க தரிசனம் உரைத்தவன் என்று போடப்பட்டிருக்கிறது. நல்ல ஆளு, ரொம்ப தாழ்மையான ஹம்பிள் பர்சன். நான் ஆண்டவரே, நான் என் கோத்திரம் சின்ன கோத்திரம், என் கோத்திரத்தில் என் வீடு ரொம்ப சின்ன வீடு, நானும் ரொம்ப சின்ன ஆளுன்னு சொல்லி தன் தாழ்மையா ஒப்பு கொடுத்தவன். அவனை பார்த்து ஏளனமா பேசின போது காது கேளாத போல இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அம்மோன் புத்திரர்கள் யுத்தத்துக்கு எழும்பி வந்த போது அங்க போய் எத்தனை பேரை கூப்பிட என்ன செய்யன்னு சொல்லி கர்த்தருக்காக வைராக்கியமா பயப்படாம எழும்பி நின்று ஓரினை மாட்டை சந்து சந்தாக துண்டித்து, இஸ்ரவேலில் யூதாவிலும் 3 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் பேர் என் பின்னாடி வரலைன்னா இப்படி மாட்டை துண்டிச்சது போல உங்களை துண்டிச்சிருவேன்னு சொன்ன உடனே இஸ்ரவேல்ல 3, யூதாவுல 5 லட்சம் பேர் பின்னாடி வந்து அம்மோன் புத்திரர்கள் 2 பேர் ஒருவரோடு ஒருவர் போகாதபடி முறியடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி பயங்கரமான ஆளு செஞ்ச ஆளு கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிச்சான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றமானவனை நான் தேடி போகிறேன். இங்க பாருங்க, அப்படின்னா நான் இப்படி சொல்றேன், சவுலுக்குள்ள பங்கு யாருக்கு போயிட்டு? தாவீதுக்கு போயிட்டு. சவுலுக்குள்ள பங்கு தாவீதுக்கு போயிட்டு. ஆமென். நீங்க யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. எனக்கு நம்ம
மோசையோட மாமனார் எத்ரோவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆளை மாதிரி அநியாயத்துக்கு சூப்பர்மேன் யாருமே இருக்க முடியாது. உண்மையிலே சொல்றேன். இவர் எகிப்தை விட்டு அவர் வனாந்தரமா போய் வனாந்தரத்தில் இருந்தபோது யாரு என்னன்னே தெரியாத காலகட்டத்தில் மோசைய எடுத்து பராமரித்தான். பராமரிச்சது தன் பிள்ளையும் கொடுத்தான். கர்த்தர் இவனோடு இடைப்பட்டார் சொல்லி நான் என் தேசத்துக்கு போய் என் ஜனங்களை விடுதலையாக்க போறேன்னு சொன்ன போது சந்தோஷமா அனுப்பிவிட்டான். கர்த்தர் என்ற பேசி இருக்கிறார், சந்தோஷமா அனுப்பிவிட்டான். அங்கிருந்து திரும்பி இஸ்ரவேல் ஜனங்களை வல்லமுள்ள கரத்துல ஓங்கிய புயத்துல விடுதலையாக்கி அற்புதங்களினால் அடையாளங்களினாலும் எகிப்தை விட்டு தேவன் சேனையை போல புறப்பட பண்ணின போது கர்த்தரை மைமைப்படுத்தி 2 பேரும் சந்தோஷமா துதித்தார்கள். வனாந்தரத்தில் ஜனங்கள் எல்லாரையும் விசாரித்துக் கொண்டிருக்கிறான். காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் விசாரித்த போது ஐயோ நீர் இப்படி விசாரித்துக் கொண்டிருந்த ஜனங்கள் சோர்ந்து பலவீனப்பட்டு விடுவார்களே என்று சொல்லி ஒரு பக்காவான ஒரு பெர்ஃபெக்ட் ஆலோசனையை கவுன்சில் பண்றான் மோசேக்கு. எப்பா இப்பெல்லாம் செய்யாத, 70 பேரை பச்சுக்கோ, உன் ஆவி அவன் மேல வை, அவன் விசாரிக்கட்டும், நீ கத்தட்ட போ, கத்தர் உன்ட சொல்லட்டும், கத்த சொல்றதை நீ என்கிட்ட சொல்லு, இதுதான் நல்லது. ஆனா எனக்கு அந்த 18ஆம் அதிகாரத்தினுடைய கதை சுவசத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா மோசேயின் மாமன் அவன் திரும்பி தன் தேசத்துக்கு போனான் இருக்கு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பங்குக்கும் இவ்வளவு குட் குவாலிட்டி இருந்தாலும் ஆண்டவர் வச்ச பங்கு சுதந்திரம் பக்கத்துல உடனே இழந்து போன பல பேரை நான் வேதத்துல பார்க்க முடியும். அப்படி சில பேரை ஏன் இப்படி இழந்து போனார்கள், எது நிமித்தம் போனது, ஏன் இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியம் என்பதை உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். முதல் வேத பகுதியை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் அதனுடைய 23ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களில் நீங்கள் வேதத்தை வாசித்தால் தாவீதும் யோனத்தானும், தாவீது காட்டில் இருக்கிறான், யோனத்தான் அரண்மனையில வீட்டில் இருக்கிறான். ஆனா தாவீதை சத்துரு சவுல் துரத்தி 21 முறை கொலை செய்ய பிரயாசப்பட்ட போது அவன் யோனத்தானுக்கு தெரியும், என்ன தாவீதை ஸ்திரீகளின் சிநேகிதத்தை பார்க்கலும் வெகு இன்பமாய் நேசித்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பேற்பட்டவன் தாவீதை எப்படியாவது பார்க்க போணுமேன்னு காட்டுக்குள்ள போனா, தாவீதை காட்டுக்குள்ள போய் கைகளை பிடித்து அவனை திடப்படுத்திட்டு சொல்றான், எங்க அப்பா அல்ல இஸ்ரவேல்ல ராஜா, நான் சொல்றேன் நீதான் இஸ்ரவேல்ல ராஜா. இவன் தீர்க்கதரிசியும் கிடையாது, தீர்க்கதரிசியின் புத்திரனும் கிடையாது. அவங்க அப்பா ஒரு தடவை தீர்க்க தரிசனம் பேசினாரு, 2வது முறை தீர்க்க தரிசனம் தாவீதை பார்த்து பேசினாரு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. தீர்க்கதரிசியில் ஒருவன் என்று சொல்லப்படுகிறதுக்கு மாத்திரம் தான் தீர்க்க தரிசனம் வந்ததே ஒழிய வேற தீர்க்கதரிசியும் கிடையாது, இவன் தீர்க்கதரிசியின் புத்திரனும் இல்லை. ஆனா தாவீதை குறித்த சரியான தீர்க்க தரிசனத்தை சொல்றான், ஏய் நீதான்ப்பா இஸ்ரவேல்ல ராஜா. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, உனக்கு 2வது நான் தான் இருப்பேன், பக்காவா நான் தான் இருப்பேன், கூடயே இருப்பேன். என் ஜனம் உன் ஜனம், உன் ஜனம் என் ஜனம், என் பட்டயம் உன் பட்டயம், உன் பட்டயம் என் பட்டயம். ஏய் உன் பங்கு விதத்துக்கு நான் வருவேன், என் பங்கு விதத்துக்கு நீ நிற்ப, உனக்காக நான் எல்லாவற்றிலும் நிற்பேன் என்று தாவீதோடு யோனத்தான் உடன்படிக்கை பண்ணி கொண்டான். தெளிவான தீர்க்கமான ஒரு தீர்க்க தரிசனத்தை தாவீதுக்கு சொல்லிவிட்ட பின்பும் இவனோ உடன்படிக்கை பண்ணினதற்கு பின்பாக தாவீது காட்டுக்கு போனா, யோனத்தானோ வீட்டுக்கு போனா. உடன்படிக்கை பண்ணினவன் காட்டுக்கு போகும்போது இவனும் காட்டுக்குள்ள போயிருக்கணும். ஆனா நீ எங்கப்பா இருந்த? 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தியர்கள் யுத்த களத்தில் தாவீதையும் அங்க யோனத்தானையும் சவுலையும் நெருக்கின போது யோனத்தான் வில் வீரர்கள் அவனை மடமடிவாக்கினார்கள். யோனத்தான் பட்டயத்தில் விழுந்தான். அங்கே சவுலும் பட்டயத்தை நட்டி அதுல உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. யோனத்தான் மடிந்து போனான். எவ்வளவு பெரிய பங்கு, எவ்வளவு பெரிய உனக்கு சுதந்திரம், உனக்கு அழகா வச்சிருந்தாரு, ஏன் நீ இழந்தாய்? What a wonderful man of God you are, my dear Jonathan. எவ்வளவு பெரிய நல்ல தேவ மனிதன். தீர்க்க தரிசனத்தை பக்காவா சொல்ல முடியுதே உன்னால. ஆனா ஏன் பங்கை இழந்தான், ஏன் சுதந்திரத்தை இழந்தான், ஏன் யுத்தத்துல மடிந்து போனான், ஏன் அவனுடைய பங்கு போனது? பாடுகளை சகிக்க மனம் இல்ல. காட்டுக்கு போனா காட்டுக்கு போக மனம் இல்ல, வீட்டுக்கு போறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்றாரு, நீங்கள் பாடுகளுக்கு பங்குள்ளவர்களான இருக்கிறபடினால சந்தோஷப்படணுமா? பாடுக்கு பங்குள்ளவர்களா இருக்கணும், அப்பந்தான் மகிமையில போக முடியும்.
இப்ப படுகிற பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. எவனாவது உங்கள்கிட்ட வந்து பாடு இல்ல, உபத்திரம் இல்லைன்னு பிரசங்கம் பண்ணானா எழும்பி நின்று கேட்டுறணும். எந்த இடத்துலனாலும் துணிஞ்சு, உங்க சர்ச்சில் யார் பேசினாலும் சரிதான், பப்ளிக் மீட்டிங்ல எவனா பேசினாலும் சரிதான், உங்களுக்கு பாடு கிடையாது, உபத்திரம் கிடையாதுன்னு யாராவது சொன்னா எழும்பி நின்று பைபிள்ல வசனம் காட்டுன்னு சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கையின் உபதேசம், இந்த உலகத்துல பாடுகள் உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் பாடுகள் மத்தியில் நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் மாறினாதான் பரலோகத்துல நமக்கு பங்கு சுதந்திரம் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு பாடு கிடையாது, உபத்திரம் கிடையாது. கொஞ்சம் ஆசீர்வாதம் லேட் ஆயிட்டுனா போதும், கொஞ்சம் பிள்ளை வர்றது லேட் ஆயிட்டுனா போதும், கொஞ்சம் திருமணம் லேட் ஆயிட்டுனா போதும், என்ன சபைக்கு வந்து என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, ஏன் இப்படியே சொல்லிட்டு இருக்கு. இயேசுவை தேடி என்ன கிடைச்சது, சபைக்கு வந்து என்ன கிடைச்சது, ஞானஸ்தானம் வாங்கி என்ன கிடைச்சது, வெள்ளையும் போட்டு என்ன கிடைச்சது? ஏய், கிடைக்கிறது இங்க இல்லடா, அங்க கர்த்தர் உனக்கு பங்கு சுதந்திரம் வைப்பா. இதை நீங்க சகிப்பீர்களானா, இந்த சகிப்பீர்களானா உங்களுக்காக நீதியின் கிரீடம் அங்கே உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? உங்களுக்கு பங்கு சுதந்திரத்தை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். யோபு உடைய ஆசீர்வாதமா இருந்துட போறோம். 10 புள்ள, வீடு, சொத்து, சோகம், ஒரே நல்ல இவருங்க. எல்லாம் இருந்த போதும் அவன் ஆவிக்குரியவனாகவே இருந்தான். எல்லாம் இருந்த போதும் அவன் ஆவிக்குரியவனா இருந்தான். சொத்து எல்லாம் மிருகம் செத்து போது, அப்பையும் அவன் ஆவிக்குரியவனா இருக்கிறான். 10 பிள்ளை செத்து போது, அப்பையும் கர்த்தரை துதிக்கிறான். சரீரத்தை தொடரார் ஆண்டவர், பிசாசத்தோட அனுமதிக்கிறார் ஆண்டவர், அப்பையும் ஆண்டவரா துதிக்கிறான், ஆவிக்குரியவனா இருக்கிறான். மனைவி தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்றான், அப்பையும் கர்த்தரை துதிச்சு ஆவிக்குரியவனா இருக்கிறான். வந்து ஆறுதல்னு சொல்ல வந்த ஆளெல்லாம் குத்தி குத்தி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குரூப்பு, ஒரு குரூப் இப்படி இருக்கும், அப்பையும் அவன் ஆவிக்குரியவனா இருக்கான். அப்போ சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்மையை பெற்ற நான் தீமையை பெறாதிருப்பது எப்படி? நிர்வாணியாய் வந்து நிர்வாணியா விடத்துக்கு வருவேன். அல்லேலூயா. என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையா இருப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணும். நான் வலது பக்கம் கர்த்தர் என் கூட, என் பட்சத்துல, எனக்கு பங்கு இங்க இல்லப்பா, அங்க. ஆமென். அல்லேலூயா. இப்ப படுற பாடு எல்லாமே இந்த போராட்டம்னா, இனி வர நாட்கள்ல என்னென்ன பாடெல்லாம் வரப்போகுது, என்னென்ன நெருக்கெல்லாம் வரப்போகுது. இன்னும் உபத்திரப்படுத்தப்படுவீர்கள் தானே இயேசு சொல்லியிருக்கிறாரு. ஆமென். இன்னும் நம்ம படுறதெல்லாம் பாடுகள் உபத்திரம்லாம் சொல்லக்கூடாது. நார்த் இந்தியாவுக்கு போய் பாருங்க, சுரேஷ் பிரதர்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து தனியா பேசுங்க. நார்த் இந்தியாவில் வர்ற தேவ மனிதர்கள்ட்ட கேளுங்க, அவங்க படுற பாடு, அவங்க படுற நிந்தைகள், அடிகள், உபத்திரவங்கள் நம்ம ஊருக்குள்ளேயும் வருது. ஆனா அவ்வளவு ஒண்ணுலாம் இல்லை, அதெல்லாம் பாடு உபத்திரவமே இல்லை. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் சொல்வே எனது இயேசுவை. வெஸ்டன் அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன வரட்டும், பாடுகளுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களானபடியா பாடுகளுக்கு பங்காளிகளா மாற பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கிருபையின் உபதேசக்காரன் சொல்லி இந்த உலகம் பேசிக்கிட்டு இருக்கே, உண்மைதான். ஆனா புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல், நியூ கவர்னன்ட் பிரீச்சர், என்னப்பா சொல்லுகிறார் இத பத்தி? கொரிந்தியர்ல போய் வாசித்து பார்த்தா 11ஆம் அதிகாரத்துல சொல்றார், நிர்வாணியா இருந்தேன்.
நாசமோசம், பட்டயம், வருங்காலம், கப்பட்சேதம், பட்டினி, இருள் சுத்தி இப்படிதான் இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச இன்னொரு வார்த்தை இருக்கிறது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில். ஆமா, எல்லா இடத்திலும் எவ்விடத்திலும் நஷ்டப்படவும் குறைபடவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். எவ்விடத்திலும் எனக்கு மனரம்யமா இருக்க கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஒரு வார்த்தை சொல்றார், I can do all things through Christ who strengtheneth me. என்ன வந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமே, நான் இங்க உள்ள ஓட்டத்துக்காக நான் ஓடலப்பா, இதுக்காக ஓடிட்டு இருக்கேன் நீ நினைச்சிட்டு இருக்கியா? இதுக்கெல்லாம் நான் ஓடல, வேற வேற வேற. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, அதுக்கு தான் கர்த்தர் என்ன கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த பங்கை நான் இழந்து போக கூட, பக்கத்துல வந்துட்டு இழந்துட்டான் பாத்தீங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப வேதனை. பக்கத்துல வந்துட்டு பல பேர் இழந்து போனார்கள். எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேரா திரும்பி பாருங்க, பறக்குது. அல்லேலூயா. வஸ்தி ராஜாவின் அழைப்புக்கு இணங்கி வரமாட்டேன் என்று சொன்னது ஊருக்கே தெரிய வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆமா, வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை. அவ ராஜாத்தியா இருந்த, இங்க பாருங்க, எஸ்தரை விட வஸ்தி தான் அவ்வளவு அழகு. எஸ்தரை விட யாரு தான் அழகு? வஸ்தி. ராஜாவுக்கு முன்னாடி வந்தா அவருடைய ராஜ்யம் மேன்மை கனம் பெறும், அது எல்லாருக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும், மேன்மை உண்டாக்கும் சொன்ன போது வஸ்தி அங்க வரல, வரமாட்டேன்னு சொன்னா அடுத்ததே வேதம் சொல்லுகிறது, ராஜாவுக்கு முன்பாக வரமாட்டேன்னு சொன்னது எவ்வளவு மோசமான ஒரு காரியம். அவளுக்குள்ள இடத்தை இன்னொருத்திய நிரப்புறதுக்கு தேசத்துல போய் ஆளை தேடுங்கன்னு சொல்லி விட்டு கொடுத்த, விழுந்து கிடந்த, விண்ணப்பம் பண்ணின, விடுதலையை வாங்கி கொடுக்க போராடின ஒரு எஸ்தரை கர்த்தர் அங்க கொண்டு வந்துட்டா பாருங்க. ஒரே ஒரு ஆளு வரமாட்டேன்னு சொன்ன ஒரு வார்த்தை அவள் பங்கை இழந்து போனாள். சில நேரம் நம்ம சர்ச்சுக்குள்ள ஏதாவது மனக்கசப்பு ஏதாவது வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யூஸ் பண்ற ஒரு வேர்டு என்ன தெரியுமா? என்னது? சர்ச்சுக்கு வரமாட்டேன். வராத, உன்னை எவன் வர சொன்னா? வரமாட்டேன்னு என்னைக்கு நீங்க ஆண்டவர் சமூகத்துல யார் மேதாவது வச்சிருக்கிற கோபத்தினால சொல்றீங்கன்னா கடைசி வரைக்கும் தேவ சமூகத்துல நீங்க வர முடியாமலேயே போய்விடும். கவனம். அல்லேலூயா. யோவாப்ப பாருங்க, எனக்கு யோவாப்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது? தாவீதுக்கு லெப்ட் ரைட் எல்லாம் வந்தான். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் யோவாப். ஆச்சரியம் என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தால் வேதம் இப்படி சொல்லுகிறது, அவன் அப்சலோம் பக்கம் சாயாதவனாய் இருந்தும் அதோனியா பக்கம் சாய்ந்து போய் கர்த்தருடைய சமூகத்தில் அவனுக்கு வைக்கப்பட்ட பங்கை இழந்து போனதுக்கு போயிட்டானே. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தாவீதுக்கு எதுனாலும் அவன் தான் வந்து நிற்பான். சீயோனில் தாவீது வாசம் பண்ண விரும்பினான், சீயோனில் ஆசைப்பட்டான் தாவீது. கடைசி நாட்கள் எப்படியா சீயோன்ல போய் இருக்கணும்ட்டு உடனே யோவாப் வந்து நின்னுட்டு பார்க்கறான் எப்படி போலாம். சீயோனிலே அங்கே அவர்களை முறியடிக்கிற ஒரு குருடரையும் சப்பானையும் முறியடித்து சீயோனில கொண்டு போய் வாசம் பண்ண வைக்கிறவனு முந்தி முறியடிக்கிறவன் தலைவனா இருப்பான்னு சொன்ன உடனே எத்தனையோ பேர் இருந்தாலும் தாவீது பார்த்துட்டு எவன் போறானோ அவனை நான் தலைவனாக்கிடுவேன்னு சொல்றான். யோவாப்பு உடனே அங்க இருக்கிற ஒரு சாலகத்துல குதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சாலகன்னா என்னது? சாக்கடை. சாக்கடை. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. குருடரும் சப்பானியும் அங்க பட்டணத்துக்குள்ள சீயோனுக்குள்ள போக முடியாம வழியை மறிச்சிட்டு இருக்காங்க. குருடன் வசனத்தை கேட்டும் பார்வை இல்லாத, தரிசனம் இல்லாதவன் குருடன். வசனத்தை கேட்டும் அதன்படி நடக்காதவன் சப்பானி. அப்படிப்பட்ட 2 பேர், அந்த 2 பேரையும் முறியடிக்கிறான்.
முறியடிச்சிட்டு சியோனுக்குள்ள எப்படி போறான்? வழி இல்லை, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. சாலகமாகிய சாக்கடைக்குள்ள குதிச்சு நாத்தத்தை பார்க்காம, அவன் பெரிய தளபதி என்பதை பார்க்காம, தாவீதுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறவன் என்பதை பார்க்காம, டிக்னிட்டி பார்க்காம, படிப்பை பார்க்காம, ஸ்டேட்டஸை பார்க்காம, சொத்தை பார்க்காம, அவனுடைய பலத்தை பார்க்காம, அவன் பெரிய ஆளுன்னு தன்னை காட்டாம ராஜா போகணும்னு ஆசைப்பட்டுட்டார். நான் உள்ள உழுவேன்னு சொல்லி உள்ளே நுழைந்து அங்கே குருடரையும் சப்பானியும் முறியடித்து தாவீதை சீயோனில கொண்டு போய் உட்கார வைத்தவன் யோவாப். அப்சலோம் தாவீதையே தூர எருசலேம் மட்டும் விரட்டிட்டான். எல்லாம் கடுப்பா இருக்கான், ராஜா விரட்டிட்டான்ட்டு. ஆனா தாவீது யுத்தத்துக்கு அனுப்பும் போது யோவாப்ட்ட சொல்லிட்டு போறான், எப்பா என் மகனாகி அப்சலோமை கொஞ்சம் நீ மெதுவா நடத்து அப்படின்ட்டு சொல்லிட்டு அனுப்பிடுறான். ரைட்டு கேட்டுட்டு போயிட்டு அப்சலோம் அங்கே கருவாளி மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறான்னு யோவாபுக்கு சொன்ன உடனே நேரம் வந்து 2 வளையத்தை எடுத்து ஒரே இறக்கு, நெஞ்சிலே பாஞ்சது, உருவ குத்தினான், செத்து போனான் அப்சலோம். இந்த செய்தி வந்து தாவீது ஒரே உள்ள உட்காந்து ஒப்பாரி சத்தம். நேரம் அப்சலோம் வந்தான் தாவீதிட்ட, ராஜா நீ செய்யறதெல்லாம் ரைட்டே கிடையாது, உமக்காக ஊரை விட்டே எல்லா பயலும் உமக்காக வந்தான், நீ பிரச்சனை பாடு உபத்திரனும் கூட நின்னா, ஆனா இப்போ உன்னை விரட்டினவனை நாங்க கொன்னோன்றதுக்காக நீர் அழுது கொண்டிருப்பீரனால் ஜனங்கள் சோர்ந்து போவாங்கன்னு சொல்லி ராஜாவுக்கே ஆலோசனை கொடுக்கவே இந்த யோவாப். யுத்தம் நடக்குது, யோவாப்பை கொண்டு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்துட்டாரு. ஜெயதுனியை கொடுக்காத நிறுத்தினவன் யோவாப். ஏன்னு கேட்டா ராஜா வரட்டும் செய்தி யோவாப்பு அனுப்பி தாவீது வந்த உடனே ஜெயதுனி கொடு, இப்ப ராஜா ஜெயிச்சது மாதிரி இருக்கட்டும் சொன்னவன் யோவாப். எப்பேற்பட்ட ஆளுங்க அவன். ஆனா நீங்க வாசித்து பார்த்திருக்கீங்களா? 1 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல நீங்க தேடியும் பாருங்க, யோவாப் பேரே இருக்காது, அவன் பேரே இருக்காது. பராக்கிரமசாலியின் பட்டியலில் அவன் பங்கே இல்லை, அவன் பேரே இல்லை, அவன் சுதந்திரத்தையே இழந்து போயிட்டான். கடைசியில் அப்சலோம் பக்கம் சாயாதவனா இருந்தோம், அதோனியா பக்கம் 50 காலாட்களை உடைய சம்பாதித்த வைத்த ஒருத்தவனை முன்னாடி போய் நான் இஸ்ரவேல்ல ராஜாவான்னு சொல்லி எக்காலத்தை ஊதினவன் கூட போய் சேர்ந்தான். சாலமோன் போய் போடுகடா அவனு சொன்ன போது அவனும் கொம்பை பிடித்துட்டு யூஸ் பண்ண ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வரமாட்டேன், என்ன மாட்டேன். அவன் சொன்னபடி அவன் அங்கே போடு, பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சிட்டு வெளியே வரமாட்டேன்னு சொன்னேன், கடைசி வரைக்கும் வரல. வஸ்தி உன் ஸ்தானம் போச்சு, வரமாட்டேன்னு சொன்ன ஒரே வார்த்தை. Don't say like that sister and brother. சர்ச்சுக்கு வரமாட்டேன், ஆலயத்துக்கு வரமாட்டேன். யார் மேல கோபப்படுறீங்க? ஆண்டவர் மேலையா, உங்க பாஸ்டர் மேலையா, உங்க விசுவாச கூட்டங்கள் மேலையா, உங்க சபையில் இருக்கிற யாரோ ஒரு மேல கோபத்துல சபைக்கு வரமாட்டேன், ஆராதனைக்கு வரமாட்டேன், அங்க வரமாட்டேன், இங்க வரமாட்டேன், கடைசி வரைக்கும் தேவ சமூகத்துக்கு வஸ்தி வர முடியாமல் ஸ்தானத்தையும் பங்கையும் சுதந்திரத்தை இழந்து போனா யோவாப் அங்கேயே மரித்து போனா. எச்சரிக்கை, பங்கை இழந்து போகாதபடி கவனமாயிருங்கள். பங்கு ரொம்ப முக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல நீங்க 21ல இருந்து நீங்க வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஒரு ஆளு 9:30 ஆயிட்டாப்பா, முடிச்சிட்டாப்பா. அவர் என்ன லவ் பண்ணிட்டே இருப்பாரு, பேசுங்க பாரு. அங்க மீட்டிங்ல தோத்திரம் இயேசுவின் இடத்துல ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாலிபம் வரான் இல்ல, வந்துட்டு பக்கத்துல வந்துட்டான். இயேசுப்பா பக்கத்துல, நான் உங்க கூடயே இருக்க போறேன், உங்க கூடயே வாழ போறேன், தோத்திரம் உங்களையே பின்பற்றி வர போறேன். பாட்டு வேற, சிலுவை சுமந்துரா சீசனாகோ சிந்தை வாழ்வீழும் தாழ்மை தரிப்போ நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. பாட்டு நம்ம ஆட்களுக்கு பாட்டுக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது. நம்ம இஷ்டத்துக்கு பல பாட்டை பாடிடுறோம், ஆனா அந்த பாட்டுக்கு தகுதியானவர்களான்னு தெரிஞ்சுட்டு பாடுங்க. தோத்திரம் ரொம்ப பேர் அதுல தான் நம்ம தப்பு பண்றோம். கையை உயர்த்தி ஆத்தும பாரத்தை பாடப்படாது.
இந்த வாரம் ஒரு ஆத்மாவை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கொண்டு போயிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த பாட்டை பாடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பாடுவீங்களா? ஆமா. வேறொரு வெறுத்து ஒண்ணு வேண்டாண்டவரை நினைச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபாதர் பாடுறாருன்னா அவர் வெள்ளியும் சொல்லியுமா அலையிறாரு. நம்ம கழுதை இப்பயே கிறிஸ்துமஸ்க்கே இப்ப ஆடி தள்ளுபடியிலே 2-3 வாங்கி வச்சிருக்கோமே புதுசா. ஆமென். நமக்கு என்ன ஆசையா இல்ல? காருக்கு ஆசை இல்லையா? வீட்டுக்கு ஆசை இல்லையா? செல்போனுக்கு ஆசை இல்லையா? என்ன நம்ம ஆட்கள் செல்போனை மாத்துறதுல கொஞ்சம் குறிப்பா அலையிறாங்க. கவனமா இருக்கணும். ஒரு கர்த்தர் ஒரு பொருளை கொடுத்துட்டாருன்னா கவனமா ஜெபம் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். ஆண்டவர் எப்ப தருவாரோ அப்ப வாங்கிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. இதை போட்டு அதை வாங்குறது, அதை போட்டு இதை வாங்குறது. கன்னியாகுமரியில ஒரு ஆவி சுத்துது. தோத்திரம். கவனமா இருக்கணும். ஐஸ்வர்யமான வாலிபன் வருகிறான். இயேசுவை உங்க பின்னாடியே வரப்போறேன். ரொம்ப சந்தோஷம் தங்கம். I am very happy about your commitment. Tell me what about yourself? Tell me my dear தங்கம் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவனும் டாக்கா டாக்கான்னு, நீ கற்பனைகளை கை கொண்டிருக்கிறாயோ? சின்ன வயசுல இருந்து சண்டே கிளாஸ்லயே கலப்பேன். அவன் அடிக்கிறான் பாருங்க. சண்டே கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அப்படியா? ஆமா. யூத் மீட்டிங்ல நான் வேற லெவல். அப்புறம் சோத்திரம். இவ்வளவு பெரிய ஆளா? ரைட் ரைட் ரைட். இயேசு சொல்றாரு, இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். அவன் மீது அன்பு கூர்ந்தபடியால், அவன் மீது அன்பு கூர்ந்தபடியால் ஆயினும் உன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்கு. என்ன? ஐஸ்வர்யத்தை வித்து தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு வா, அப்பதான் நித்திய ஜீவனை பெறுவ. அப்புறம் நீ என்ன பின்பற்றி வா. அவர் அங்கே பங்கு பத்தி தான் பேசுறாரு. அங்கே சுதந்திரத்தை பத்தி தான் பேசுறாரு. உனக்கு பங்கு சுதந்திரம் வேணும்னா ஐஸ்வர்யத்தை வித்துட்டு வான்றாரு. சோ நீங்க இன்னைக்கே வீட்டுக்கு போய் எல்லா பத்திரத்தையும் வித்துட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டேன். அது பிரசங்கம் இல்ல. அவனுக்கு மேல பைபிள்ல வசனம் இருக்கு. அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் இருந்தபடியால், புரியுதா, துக்கமடைந்து திரும்பி போயிட்டான். பக்கத்துல வந்து பங்கையும் சுதந்திரத்தையும் பார்த்தவன் பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டான். ஏன்? மிகுந்த ஆஸ்தி. அந்த ஆஸ்தி மட்டும் இல்ல, அதன் மேல அவனுக்கு இருக்கிற வாஞ்சை, ஆசை, இச்சை, உலகத்தின் மேலே, உலகத்தில் உள்ளவைகள் மீது நீ அன்பு கூறாதே. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் மீது நீ அன்பு கூர்ந்தால் என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை. உலகம் உங்களை பகைத்ததா? தந்தோதப்படுங்க. உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன பகைத்திருக்கிறது? என்ன நான் உலகத்துக்கு விரோதமா பேசுறேன். இயேசு சொன்ன பிரசங்கம். ஹல்லேலூயா. பக்கத்துல வந்துட்டு போயிட்டானே. எனக்கு அதான் ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ரொம்ப பக்கத்துல வந்துட்டு இழந்து போயிட்டியப்பா ஆசீர்வாதத்தை, பங்க சுதந்திரத்தை. பக்கத்துல. காரணம், ஒரு உலக ஆசீர்வாதம், பொருளாசை, உலக ஐஸ்வர்யத்தின் மீது இருக்கிற ஆசை. நீங்க யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்திருக்கீங்களாப்பா? 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் தயவுசெய்து வீட்டுல போய் மனப்பாடம் பண்ணுங்கப்பா. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 9 வசனம். ஆரம்பமே எப்படி இருக்கு? பைபிளை பாருங்களேன். என்னையே நான் கருப்பா இருந்தாலும் அழகா தான் இருப்பேன். நீங்க பைபிளை பாருங்க. இப்ப தோத்திரம் என்ன போட்டிருக்கு? ஆரம்பமே எப்படி இருக்கு? ஐஸ்வர்யவான்களே. அம்மா, நீங்க அதை தொடர்ந்து வாசித்தா எனக்கு அப்படியே அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டு. கடைசி நாட்களில் நீங்கள் சொத்த சத்திகளப்பா. இது எது சேர்க்கிற காலமா? இது சம்பாதிக்கிற காலமா? ஒருத்தன் ஐஸ்வர்யத்துக்காக அவன் ஸ்தானத்தையே இழந்து போனான் பாருங்க. ஒரு பய. யாரு? ஒரு பொருளாசையினால. யாரு? 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 யார சொன்னீங்களே? கேயாசி இல்ல? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. கடைசி வசனம், நாகமானின் குஷ்டரோகம் கேயாசிக்கு வந்ததுன்னு இருக்கு.
நீங்க அதுக்கப்புறம் கேயாசியை எங்கேயாவது தேடி வாசித்து பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு அப்புறம் அந்த ஆளை பத்தி பார்க்கவே முடியாது, தேடியும் அந்த ஆளை காண முடியாது. எலியாவை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 1ஆம் வசனத்துல ஆகாபுக்கு முன்பாக நிற்கிற நான் கர்த்தருடைய மனுஷன், நான் சொல்றது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன், என்னுடைய வார்த்தையினால் என்று தேசத்துல மழையாகிலும் பனியாகிலும் பெய்வதில்லைன்னு சொன்ன ஒரு ஆளு 3 வருஷம் தேசத்துல மழையும் இல்லை பனியும் இல்லை. அதுக்கப்புறம் சாரி பார்த்து கேரித்துக்கு போனான், அதுக்கப்புறம் சாரி பார்த்து விதவி வீட்டுக்கு போனான், அங்க பிள்ளைய உயிரோடு எழுப்பினாரு. அங்க போய் திருப்பி 450 + 4 850 தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி அக்னியை வர வச்சு கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வச்சாரு. 19ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவரை பலப்படுத்தி அனுப்புகிறாரு. எலிசாவை அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் அவரை தெரிந்து கொள்கிறார். 12 ஏர்மாறு ஓட்டிட்டு அங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார் ஒரு பெரிய பணக்கார மனுஷன். அவன் மேல சால்வையை போட்டு கர்த்தர் உன் அபிஷேகம் பண்றார் என் ஸ்தானத்தில் சொன்ன உடனே அந்த பங்கை பெற்ற அந்த ஆளு உடனே கிளம்பி அந்த 12 மாட்டை அடிச்சு ஏற உடைச்சு சமைச்சு அங்க விருந்த வச்சு அம்மா அப்பாட்ட முத்தம் கொடுத்துட்டு பின்னங்கால் பெடரி அடிக்க ஓடுறாரு. எலியா பின்னாடி ஓடிட்டு போறாரு. 8 இயர்ஸ். உங்களுக்கு தெரியுமா 8 வருஷம் எலியாவுக்கு எலிசா செஞ்ச ஒரே ஒரு ஊழியம் என்ன தெரியுமா? எலிசாவுக்கு பேர் என்ன? அடமொழி. எலியாவுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா அடமொழி. 8 வருஷம் ஒரு ஊழியக்காரனுக்கு அடமொழி. என்ன ஊழியம் பார்த்திருக்காரு? மைக்க பிடிச்சாரா? யாருக்காக போய் ஜோம் பண்ணாரா? யாரையாவது போய் அற்புத அடையாளம் செஞ்சாரா? எதையாவது பண்ணாரா? பிரசங்கம் பண்ணாரா? போய் மலையில போய் நின்னாரா? ஒன்னும் கிடையாது. வெறும் தண்ணியை ஊத்தி 8 வருஷம் எல்லா கண்ணுகளுக்கு முன்னாடி எலிசாவை எப்படிதான் கண்டிருக்கிறார்கள்? ஒரு தண்ணியை கை கழுவி விடுற ஆள் மட்டும்தான் தெரியும். ஆனா எலிசாவுக்கு ஒன்று தெரியும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசி புத்தர்கள் எல்லாரும் வந்து எலிசாவிடத்துல சொல்லுகிறார், உம்முடைய ராஜாவை உம்முடைய எஜமானை கர்த்தர் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், நீங்களே சும்மா இருங்கன்னு சொன்னபோது கில்காலுக்கு போனான், கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போனான், பெத்தேல இருந்து எரிகோவுக்கு போனான், எரிகோவுல இருந்து யோர்தானுக்கு போனான், யோர்தான்ல இருந்து நீ என்ன வேணும் கேட்டபோது 2 மடங்கு அபிஷேகம் வேணும், நீ அரிதான காரியத்தை காண என்ன எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டாயானால் உனக்கு அது கிடைக்கும். ஆண்டவர் சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட என் தகப்பனை இஸ்ரவேலுக்கு குதிரையும் ரதம் வீரமாய் இருந்தவர் என்று மேல இருந்து வாங்கி சால்வை விழுகிறதை எடுத்து எலியா கடைசி யோர்தானை அடித்த அற்புதத்தை எலிசா ஃபர்ஸ்டே செஞ்சு முடிச்சிட்டாரா இல்லையா? பங்கை இழந்து போகாதிருங்கள், பொறுமையா இருங்க, காத்திருங்க. 12 ஏரையும் 12 மாட்டையும் வெட்டி உடைச்சு தூக்கி எறிகிறதுக்கு தெரியணும். ஐஸ்வர்யத்தையும் உலக காரியத்தையும் கர்த்தர் கூட்டார்னா தூக்கி போட்டு வர தெரியணும். அப்பதான் பங்கு, அப்பதான் சுதந்திரம். ஆமென் சொல்லுங்க. அடுத்தது யாருங்க வரணும்? கேயாசி. கேயாசி பார்த்திருக்கீங்களா? கம்பை கொடுத்துட்டு போய் பிள்ளைய எழுப்பினாலும் எழும்பாது. நம்மால அந்த கேட்டகரியில தான் இருந்திருக்காரு. நாகம்மான் வந்தா இவருக்கு ரெக்கமெண்டேஷன் வேற, போய் தண்ணியில குளிச்சுட்டு திரும்பி போற, உன் பணத்தை நீயே வச்சுக்கோ ஓடி போயிருந்தாரு எலிசா. நம்மால பாஞ்சு போறாரு, பின்னங்கள் பெடரி அடிக்க பின்னாடி ஓடிட்டு போய். இப்பொழுதுதான் 2 மனுஷர்கள் அப்படியாக வந்தார்கள். அல்லேலூயா. பொய். இப்ப என்னது? பொய். மாற்று வஸ்திரம், பொண்ணு, வெள்ளி எல்லாத்தையும் வாங்கி அவன் வீட்டுக்குள்ள வச்சுட்டு திரும்பி வராரு. எலிசா கேட்கிறார், என் மனம் உன்னோடு வரல, உன் காலடி சரியில்லை. இது வயல்வெளி வாங்குற காலமா? இது சம்பாதிக்கிற காலமா? இது வஸ்திரம் வாங்குற காலமா? என்ன காலத்துல நீ இருந்துகிட்டு என்ன சேட்டையை கொடுக்குற? நாகமானின் குஷ்டரோகம் உனக்கு வந்தது. நீங்கள் தெரியுமா, பழைய ஏற்பாட்டில் குஷ்டரோகம் வந்துச்சுன்னா அந்த குஷ்டரோகி பட்டணத்தை விட்டு கிராமத்தை விட்டு வெளியே இருக்கணும். வெளியே இருந்து குஷ்டரோகமோ ரணகுஷ்டமோ வெண்குஷ்டமோ எந்த குஷ்டமோ அது குஷ்டம் சரியானதுக்கு பிறகு ஆசாரிட்ட காமிச்சு அதுக்குரிய பலியை செலுத்திட்டு அதுக்குரிய காணிக்கையை செலுத்திட்டு தான் பட்டணத்துக்குள்ளே வரணும். அப்படின்னா நான் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் குஷ்டரோகின்னா 8ஆம் அதிகாரத்தில் பஞ்சகாலம் முடிந்ததுக்கப்புறம் ராஜாவுக்கு முன்னாடி போய் கேஸ் நிற்கிறான்னா குஷ்டரோகத்துக்கு பலி செலுத்தி ஆசாரிட்ட காமிச்சிட்டு திரும்பி கோ பேக் டு அவன் ஆகாப்புக்கு முன்னாடி போய் நிற்கிறான், ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறான். கேயாசிட்ட கேட்குறான், ஏதோ உன்னுடைய எஜமான் வந்து பிள்ளையெல்லாம் மரித்த பிள்ளை உயிரோடு எழுப்பு எல்லாம் கேட்டபோது கேயாசி தான் சொல்றான், இப்பயே அந்த மகன் வந்திருக்கான்னு சொல்லி 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு அப்புறம் கேயாசியோட சாப்டர் நீங்க எங்கேயும் தேடி வாசிக்க முடியாது. ஏன்னா உன் பங்கு சுதந்திரமும் முடிஞ்சு போச்சு. உனக்கு சுகம் வரலாம், உனக்கு விடுதலை கிடைக்கலாம், நீ கோ பேக் டு திரும்பி பட்டணத்துக்குள்ள வரலாம், திரும்பி சர்ச்சுக்குள்ள வரலாம். ஆனா பங்கு கிடையாது, சுதந்திரம் கிடையாது. இழந்து போயிடாதீங்க. தயவுசெய்து கையெடுத்து கும்பிடுறேன். தயவுசெய்து இன்னைக்கு உலக ஆசீர்வாதத்தையே பேசிக்கிட்டு இருக்காங்க. சபை எதுக்குங்க? உலக ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காக நாங்கள் சர்ச்சை நடத்துகிறோம்.
சர்ச்சு உங்களை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க போகிற முக்கியமான இடம். அதை தெரியாம உட்காந்து கத்தர் அதை கொடுப்பாரு, ஹெலிகாப்டர் கொடுப்பாரு, கோடியை கொடுப்பாரு. என் கோடி ஓன் கோடி தெரு கோடியில் வந்து நிற்பீங்க. ஏமாத்தாதீங்க, வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க. தயவு செய்து சொல்றேன், ஏசப்பா எல்லாத்தையும் தருவாரு. தரமாட்டாரா? அவரே உங்களுக்கு பங்கு சுதந்திரமானா இழந்ததெல்லாம் கத்த திரும்பி தருவார். அவர் உங்களுக்கு பங்கு சுதந்திரம் ஆயிட்டா போதும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தயவுசெய்து இழந்து போகாதீங்க, இழந்து போயிடாதீங்க. சபையை நாங்க எதுக்கு நடத்துறோம்? என் சர்ச்சில் எல்லாம் ஒரு நாளும் உனக்கு அதை தருவார். நான் என் பிரசங்கத்துல போய் கேட்டு ஒண்ணுமே இருக்கு. ஆசீர்வாதமா 5 நிமிஷம் பேசினான்னா 55 நிமிஷம் அடி தான் உளுத்திருக்கு. 5 நிமிஷம் ஆசீர்வாதம், 55 நிமிஷம் அடி தான் பேசுவேன். ஆனால் என் விசுவாசிகளை கத்தர் கொண்டு வரார். 1000 பேரை கொண்டு வந்திருக்கிறார் சரைக்கு. எனக்கு 10,000 பேரை தருவேன் இருக்காரு. என் விசுவாசிகள்கிட்ட என் விசுவாசிகள் வாங்குற திட்டு மாதிரி யாருமே வாங்க மாட்டாங்க. என் விசுவாசிகள் வாங்குற அடி மாதிரி யாருமே வாங்க மாட்டாங்க. ஆனால் என்னை நேசித்து வராங்கன்னா எதுக்கு தெரியுமா? வசனம். நான் என் பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்கு நேரல்ல, பங்கை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. ஆமே. நம்ம ஆளு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பிரீச்சர் யாரு? பவுலாம். பவுல் வந்து ப்ராஸ்பரிட்டி காஸ்பலாம். அவர் பயங்கர கிரேஸ் டீச்சரா. அவர் பேசுனது எங்கன்னு கேட்டு பார்ப்போமா? ஐஸ்வர்யத்தை பத்தி. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு பெரிய சட்டியில போட்டிருக்கிறாரு. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எவரேல் பிறந்த எவரே நியாய பிரமாணத்தின்படி குற்ற சாட்டப்படாதவன், கமாலியலின் பாதத்தின் படித்தவன், லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேன், கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவிக்கும் மேன்மைக்காக. ஹலோ, இருக்கீங்களா? அவர் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டேங்கிறாரு. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பிரீச்சர். அவர் கோடி வச்சிருந்தா தானே கோடியை பத்தி பேசுவாரு. அவர் பங்கு பரலோகத்தில் இருக்கு. அதனாலதான் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் என்ன கூட்டாத, பரலோகத்தில் பங்குள்ளவர்களாய் மாறும்படி. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஏய் தேமா, இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வச்சு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்பா, நீ கவனமாயிரு. கொலோசிய பட்டணத்துக்கு அவன் நிருபத்தை எழுதும் போது வாழ்த்துக்களை சொன்ன தேமா, பாடுகள் உபத்திரம் சிறைச்சாலை வந்த போது கூட வாழ்த்து சொன்னான். ஆனா சிறைச்சாலை விட்டு வெளியே போன போது இந்த உலகத்தின் மீது பிரபஞ்சத்தின் மீது ஆசை வச்சு என்னை விட்டு விலகி ஓடிட்டான் கூட்டம். ஒரு கூட்டம் இன்றைக்கு, ஒரு கூட்ட விசுவாசி, ஒரு கூட்ட ஊழியர் கூட்டம், ஒரு கூட்ட சபை கூட்டம் இன்றைக்கு அப்படிதான் விலகி ஓடிக்கொண்டிருக்கிறது. கவனம். பிரதிஷ்டையில வந்த ஊழியக்காரன், கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்த பிரதிஷ்டையில இருந்த தேவ பிள்ளைகள், சபைகள் எல்லாம் இன்னைக்கு தாறுமாறா போய் கொண்டிருக்கிறது. கவனம். வெள்ளையா போயிட்டு இருந்த ஆள்லாம் இன்னைக்கு எப்படி அலைறாங்க? இங்க வேதனையா இருக்கு. பாஸ்டர்ஸை பார்க்க, சில பாஸ்டரை பார்க்க, பிரதிஷ்டையில இருந்த பாஸ்டர்ஸ், அதுக்காக வெள்ளை தான் பரிசுத்தம் அப்படி நான் சொல்லலை. நீ பிரதிஷ்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் ஓடுற? நீ அப்ப நீ அந்த பிரதிஷ்டைகளை நீ ஒப்பு கொடுத்துட்டு இப்ப வாழ்றது என்ன? இப்பதான் தப்பு கரெக்டா வாழ்றேன். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஒரு ஊர்ல 18 வருஷம் பைபிள் படிச்சது தப்புன்னு சொல்றாரு பாஸ்டர். பிரசங்கம் பண்ணிட்டு பிரதிஷ்டையில இப்படி இருந்த மனுஷன் 18 வருஷம் பைபிள் படிச்சது தப்பா படிச்சுட்டேன், இப்பதான் கரெக்டா படிச்சிருக்கிறேன். ஒரே ஜீன்ஸ் பேண்ட் தான், கலர் சட்டை தான், பூ போட்ட சட்டை தான், ஒரே காரு, ஒரே இது, ஒரே கையில மோதிரம், டை கை எல்லாம் மாறிடுது இல்ல. உன்னை பார்த்தா ஒரு நாள் பயபக்தியாய் பரிசுத்தமாய் உங்களை பார்த்தாலே ஐயோ பாஸ்டர் வாரான்னு சொன்ன நாட்கள் போய், என்னடா இந்த ஊழியக்காரன் இப்படி ஈட்டானேன்னு வேதனை. உலக ஆசீர்வாதம் தான் முக்கியம் பேசுற ஊழியக்காரர்களே, உங்கள் பங்கை இழந்து போகாதிருங்கள். ஐயோ, இன்னும் எவ்வளோ பேச வேண்டியிருக்கே. எழும்புங்கப்பா, எழும்புங்க, எழும்புங்க. முடியாது இதுக்கு மேல. எழும்புங்க. ஹல்லேலூயா. உங்க பங்கை இழந்துடாதீங்க. இந்த ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். ரூபன் பங்கு யோசேப்புக்கும் யோசேப்பின் பிள்ளைகளுக்கும் போயிட்டு தெரியுமில்ல? இல்ல, யாக்கோபு சொல்றான், என் மற்ற பிள்ளைகள் உன் சகோதரர்களுக்கு கொடுத்ததை விட யோசேப்பு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என் பங்கு எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டார். ரூபன் பங்கு ஏன் யோசேப்புக்கும் யோசேப்பு பிள்ளைக்கு போச்சு தெரியுமா? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல 3-4 வசனத்துல ரூபனை பத்தி சொல்லுகிறார். நீ மேன்மை அடைய மாட்டாய், நீ தண்ணீரை போல தளம்பினவன், நீ தகப்பன் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினவன், நீ தண்ணீரை போல தளம்பினவன். பேலன்ஸ்ட் இல்லாத லைஃப், இப்படியே வாழ்றது. ஒரு பக்கம் ஒருத்தன் சொன்னா கேட்பான்,
இன்னொரு பக்கம் இங்கிட்டு போறது, அந்த கூட்டத்துக்கும் போவான், இந்த கூட்டத்துக்கும் போவான், அந்த பாட்டையும் பாடுவான், இந்த பாட்டையும் பாடுவான். ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு, கிரேஸ் காஸ்பல்னு பேசுற ஒரு குரூப் அங்க போய் அந்த பிரசங்கத்தை யூடியூப்ல கேட்பான், அடுத்தவனை பத்தி பேசுறதையும் கேட்பான். தண்ணீர் போல தலைமையினவன், பிரதிஷ்டையில் நிலை நிற்க முடியாதவன், உபதேசத்தில் நிலை நிற்க முடியாதவன். ஹலோ, இன்னைக்கு கடைசி காலத்துல உபதேசத்துல பரிசுத்தமா நிலை நின்று பங்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. ஆமென் சொல்லுங்க. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்துல யோசபாத்து தேசத்துல உபதேசிக்கிறவர்களும் போதிக்கிறவர்களையும் ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு ஊழியக்காரர்களையும் அங்க வேதப்பாரர்களையும் தீர்க்கதரிசிகளையும் எழுப்பி அனுப்பி எல்லா பக்கம் உபதேசங்களையும் போதிக்கிறவர்களையும் அனுப்பின போது தேசத்தை குறித்த பயம், கர்த்தரை குறித்த பயம், யோசபாத்தை குறித்த பயம் தேசத்துல உண்டானது. அதனோடு அவனால் யுத்தம் பண்ணாதபடி வராதிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாம் யோசபாத்துக்கு பயந்து நடங்கியிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு உபதேசத்துக்காக பயம். ஆசா யுத்தத்துல ஜெயிச்சிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, ஜெயிச்சதெல்லாம் இருக்கட்டும் தங்கம், ஒழுங்காரு. கர்த்தர் சொல்றாரு, தேசத்துல தேவனும் இல்லை, உபதேசமும் இல்லை, உபதேசிக்க ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. நீங்க என்ன விட்டா நான் உங்களை விட்டுருவேன். நீ என்ன தேடுனா நீ என்ன கடடைவ. நீ எங்களை தேடினா நான் உனக்கு சமீபமா இருப்பேன். விட்டன செட்ட கெட்ட பார்த்துக்கோ. உபதேசம் இல்லை, வேதம் இல்லை, ஆசாரியன் இல்லை. உடனே ஆசா பயந்து நடுங்கி பலிபீடத்தை செப்பனிட்டு அருவருப்புகளை அகற்றி, தவறாய் ஆலோசனை கொடுத்து அருவருப்புகளை உண்டாக்கின அவனுடைய தாயாகிய மாகாளை ராஜாத்தை இராதபடி விலக்கி போட்டு, நீ அம்மாவா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவேன். உபதேசத்துல குளறுபடி இருந்துச்சுன்னா நோ காம்ப்ரமைஸ். யாரா இருந்தாலும் சரிதான், தூக்கி எறிஞ்சிருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீ யாரா இருந்தாலும் இருந்துக்கோ. அம்மாவாது சும்மா வரும் உபதேசம். நான் ஏன் சில நேரம் கத்துறேன், ஏன் சில நேரம் சில ஆளோட காம்ப்ரமைஸ் பண்றது கிடையாது, ஒத்து போறது கிடையாது. அப்படிதான் யோவான் சொல்லி கொடுத்திருக்கிறார் எனக்கு. 2 யோவான் 10:11 வசனத்துல, இப்படிப்பட்ட உபதேசத்தை கொண்டு வராதவனை நீ ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாமலும் இருங்கள். அப்படி நீ வாழ்த்துக்கள் சொல்லுகிறவன் அவனுடைய செத்த கிரியைகளுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். ஏன் வாழ்த்து சொல்லாத, ஏன் பாடாத, ஏன் போய் கூட்டத்தில் உட்காராத, ஏன் இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணாத, ஏன் இந்த யூடியூப் சேனலை பார்க்காத, ஏன் இந்த பிரசங்கங்களை கேட்காத, ஏன் சொல்றேன்? அவன் செத்த கிரியைகளுக்கு பங்குள்ளவர்களா மாறுவீங்க. செத்த கிரியைகளுக்கு பங்குள்ளவர்களா மாறாதீங்க. கள்ள உபதேசக்காரன் பாட்டை கேட்காதீங்க, சபையில பாடாதீங்க, அந்த உபதேசக்காரனை என்கரேஜ் பண்ணாதீங்க. கவனம். பாட்டு நல்லா இருக்க, பாட்டு நல்லா தான் இருக்கும். ஏன்னா பேய் தானே அந்த செக்ஷன் வச்சிருந்துச்சு. கவனம். அதனாலதான் ஆண்டவர் அதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறாரு. அதுல பிசாசு கிரியை செய்யறான். கவனம். புரியுதா உங்களுக்கு? ஹலோ, ஆமென். என்ன ஒரு மாதிரி சீரியஸ் ஆயிட்டீங்களா? ஆயிடக்கூடாது, சீரியஸா தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் சீரியஸாவே இருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் சீரியஸ்னு அங்க இருந்துட்டே இருக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென். நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய். நான் அருமையான பாட்டுல, மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். மணவாளன் இயேசு மெதுவா, ஸ்லோவா, அடே பாசம் போல. ராஜாவை இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன்.
லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இப்படி பாடுறீங்களா? எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த பாதையிலே நான் ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன். பாருங்க, பாருங்க, அந்த யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல எனக்கு அது திடீர்னு வாசிக்கணும் போல தோணுது. ஆவியில வாசிடுவோன்னு. சரியா? சரியாப்பா? டக்குன்னு பைபிள் எடுப்பியே நினைச்சேன். ஒரு மாதிரி சைஸா என்ன பாக்கியல. ஏய் எடுங்கடே யாக்கோப, நம்ம யாக்கோப எடுங்கடே. 5ஆம் அதிகாரம் இங்க பாருங்களேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல பாருங்களேன். அது ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், பொண்ணு வெள்ளு வயலு எல்லாத்தையும் சொல்லிட்டு பாருங்களேன். அப்படியே வரும்போது கடைசியில 7 வசனம் பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலன் அடைய வேண்டும் என்று முன்மாறியையும் பின்மாறியையும் வருமளவும் நீடு பொறுமையோடு காத்திருங்கள். பாருங்க, எழுப்புதல் வரணும்னா நம்ம பொறுமையா காத்திருக்கணும். இந்த மாதிரி பெரிய போராட்டம் பிரச்சனை எல்லாம் வரும் இல்லை, நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க வருவாங்க. இந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை வரும். முன்மாறியையும் நம்ம இப்பெல்லாம் பயிரிட்டு இருக்கிறோம், விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம், அறுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் காத்துட்டு இருக்கணும். விதைக்கும் போது கண்ணீர் வரும். அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். தான் அறுத்த கரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்புவான். ஆமாம், அப்படின்னா பொறுமையாக இருக்கணும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஜபத்திலே காத்துட்டு இருக்கணும். அமைதியாக இருக்கணும். பல பேச்சு, இன்னல், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வரும். அதுக்குள்ளே அவசரப்படக்கூடாது. பொறுமை ரொம்ப முக்கியம். புரியுதா? என்ன முக்கியம்? பங்கை பெற்றுக்கொள்ளணும்னா எப்படி இருக்கணும்? அவசரம் பக்கத்தில் போய் சொல்லுங்க, அவசரம் மட்டும் படாதீங்கப்பா, அவசரம் மட்டும் பற்றாதீங்க. ஏதாவது இன்னைக்கு ஒரு காலத்தில் எல்லாம் நார்மல் டெலிவரியாக இருந்தது. இப்போ எல்லாம் ஹாஸ்பிட்டல் போன உடனே வெட்டு எட்டு தூக்கு அப்படின்றாங்க, சிசரின்றாங்க. எல்லாம் அறுவை சிகிச்சை. ஏன் ப்ராக்டிஸ் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல முந்தியெல்லாம் அப்படி இல்லை. பிள்ளைகள் எங்கள் அம்மாலாம் என்னை வயிற்றுக்குள்ளே 4வது பிள்ளை நான் என்னை சுமந்துட்டு வீட்டில் எங்கள் அப்பா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு, எங்கள் அப்பா முத்தியாபுரத்தில் நின்றுருக்காங்க. அப்போல்லாம் எங்கே ஃபோனு ஒன்றும் கிடையாது. எங்கள் அக்கா ஸ்கூலுக்கு போயிருக்கா, என்ன எங்கள் அண்ணன் இன்னொரு ஸ்கூலுக்கு போயிருக்காரு. அடுத்தது இல்லை இன்னும் எங்கள் அக்கா இன்னொரு அக்கா அவங்கள பக்கத்து வீட்டில் விட்டுட்டு எங்கள் அம்மா பக்கத்து வீட்டுக்கு கதவை பூட்டிட்டு என் பிள்ளைய வச்சுக்கோங்க கையில் வச்சுட்டு, எங்கம்மா போகிற, இவங்க வந்தால் சாவி கொடுத்துருங்க, எங்கே போகிற, பிள்ளை பக்கம் போகிறேன்னு இருக்காங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கு வயிற்றை தள்ளிட்டு நடந்து போய் என்னை போய் பிள்ளையை பார்த்துருக்காங்க. என்ன நான் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆன உடனே எங்கள் அம்மா தோத்திரம் இயேசுராஜான்னு இருக்காங்க. கம்மிங் அவுட் கார்த்திக் அமாலியால் தோத்திரம். எப்படி பெற்றிருக்காங்க? இப்போ கழுத ஒரு பிள்ளை பெக்கிறதுக்குன்னா ஊரே ஹாஸ்பிட்டலில் இருக்கு. அப்பா மாமியார் மாமனார் மாமியார் அத்தை கெத்த மச்சான் மச்சான் குழந்தை வீடு ஏத்த வீடு பக்கத்து வீடு என்னாச்சு 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 அவ்வளோ பேர் அங்கே தான் இருக்கான். ஏன்? ஆகாரம் சரியில்லை, தண்ணி சரியில்லை, இல்ல கரெக்டா சொல்லுங்க. சரியான வேலை கிடையாது, வேலையை கிடையாது. குனிஞ்சு நிமிந்து எங்க இங்க வேலை பார்க்கீங்க நீங்க? அப்படின்னா என்ன தெரியுமா? நார்மல் டெலிவரி வரணும்னா இவ்வளவு வேலை பார்த்துருக்கு. அப்படின்னா நார்மலான அந்த பங்கை தேசத்தை சுதந்திரிக்கணும்னா
நல்ல உபதேசம் வேணும், பரிசுத்தாவில நிரப்பப்படணும். இல்லையே சொல்லுங்க. ஓடி கீடி உபதேசம் பண்ணி பிரசங்கம் பண்ணி சுவிசேஷம் சொல்லி தெருவில் பேசி கொஞ்சம் அலைஞ்சாதானே உடம்பு சரியாகும், நார்மல் டெலிவரி வரும். எப்போ பார்த்தாலும் வெட்டி வெட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாலும் என்ன ஆக போகுது? தோத்திரம் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு இந்த இரவு நான் எதை இழந்தாலும் பரவாயில்ல, பங்கு இழந்துடக்கூடாது. இவருங்க உபதேசிக்கிறவன் நான் ஆகாதொன்று போகாதபடிக்கு என்ன நானே அடக்கி ஆளுகிறேன்றார். நான் உபதேசிக்கிறேன், நாங்கள் எங்கள் பங்கு இழந்து போயிடக்கூடாது. நான் ரொம்ப பேசிட்டு நான் அதுக்காக ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருந்து கிளம்பும்போது அழுவேன். சோமன்ட்டு வீட்டுக்கு எத்தனை நைட்டு இப்போ போவேன். காலையில் 5 மணி 6 மணிக்கு தான் போவேன். இன்னைக்கு நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வீட்டுக்கு போய் சேருவேன். போனாலும் எனக்கு அவ்வளோ டயர்ட் இருந்தாலும் பெட்ரூம் போவேன். நினைக்கிங்களா? ப்ரேயர் ரூமில் போய் உட்காந்து அழுவேன். ஐயோ, நான் பேசுனதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா, ஏதாவது உங்களுக்கு பிரியமெல்லாம் பேசியிருந்தானா, மண்டையில் கொட்டி கொட்டி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்ன மன்னிங்க, எதாவது பெருமை வந்துருந்துச்சு நான் மன்னிங்க, சரி பண்ணிடுங்க. நான் பங்கு இழந்துடக்கூடாது, என் பங்கு நான் போயிட்டு இழந்துடக்கூடாது. இல்லை, நான் பெரிய ஆளாக காமிச்சிக்கிட்டு தேவையில்லையே. எதை வேணாலும் இழந்துக்கோங்க, இயேசு இழந்துடாதீங்க. எது வேணாலும் போட்டு பங்கு இழந்துடாதீங்க. எது நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இயேசு மட்டும் போயிடக்கூடாது. தூத்துக்குடியில் இப்போ நான் 21 வருஷம் காணிக்க வாங்காமல் ஊழியம் செஞ்சேன். இப்போ தான் காணிக்க வாங்க ஆண்டவர் சொன்னதுனால செஞ்சு ஊழியம் செஞ்சுட்ருக்கிறேன். கம்பெனிலேருந்து ஒரு காசு எடுக்கிறது இல்லை. இப்போ என் மகன் கையில் கம்பெனி கொடுத்துட்டேன். போன டிசம்பர் மாதம் வெள்ளம் கம்பெனி முழுசு அவ்வளவு போச்சு. 2 கோடி நஷ்டம் என் மகனுக்கு. என் மகன் இப்படி என்ன பார்த்தான், என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னா, எது போனாலும் பரவாயில்லடா, ஏசப்பா பிடிச்சிக்கோ. அப்போ 500 ரூபா சம்பளம் வாங்கி அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன இந்த ஃபேக்ட்ரியை கொடுத்தாரு. நீ எது போனாலும் பரவாயில்ல, ஏசப்பா விட்டுறாத ராஜா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா ஏசப்பா செய்வார் பார்த்து நான் ஆலோசனை கேட்டுட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணுறான். அவனை பலப்படுத்துறதுக்கு எனக்கு போதும். எனக்கு எது போனாலும் பரவாயில்ல, இயேசு போதாது. இயேசு போதும். எதை இழந்தாலும் பரவாயில்ல, எது போனாலும் என் பிள்ளைகளுக்கு இயேசு போதும், என் ஜனங்களுக்கு இயேசு போதும். இயேசு இருந்துட்டாருன்னா எல்லாம் பின்னாடி வந்துடும். இழந்தது எல்லாத்தையும் கத்த திருப்பி தந்துடுவார். ஆமென். கைகளை உயர்த்துங்க. இயேசு போதுமே போதும், இயேசு போதுமே போதும், எந்த நாளிலுமே என் நிலையிலுமே வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே இயேசு போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வின் நிலை இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே. வாய்களை திறந்து சொல்லுவோம். நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வின் நிலை இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும்
சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே, எந்த வாழ்வின் நிலை இயேசு போதுமே. நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே நீங்க எனக்கு போதும் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான். அவன் சிங்கம் அல்ல, சிங்கத்தை போல. அவன் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவனை போல. அவன் போதகன் அல்ல, போதகனை போல. ஓ, வஞ்சிக்கிற கிரியைகளை தேசத்துக்குள் விதைக்கிற அந்த கிரியைகளுக்கு விழிப்பாக இருப்போம், தெளிவாக இருப்போம், எச்சரிக்கையாக இருப்போம். ஆண்டவர் உங்களை கொண்டு, என்னை கொண்டு ஆண்டவர் ஒரு எழுப்புதலை தேசத்துக்குள் ஆண்டவர் கட்டளையிடுவார். மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். நம்புகிற பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி, ஓ, நம்ம விழிப்பாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் தெளிவாக, ஓ, ஆண்டவர் வைராக்கியமாக, எச்சரிப்பாக, நாம் விழிப்பாக இருக்கும்படி ஆண்டவர் தந்து நடத்துகிறார். இன்னைக்கு கர்த்தர் என்னோடு ஆண்டவர் பேசினார். நான் தெளிந்த புத்தி உள்ள ஒரு மகனாக, மகளாக, ஓ, நான் விழிப்போடு இருக்கிற ஒரு மகனாக, மகளாக இருக்க வேண்டும் என்கிறதற்காக ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஒரு விசை கூட பலத்த கை ஓசையோடு நல்ல கரங்களை தட்டி பேரோசையோடு, ஓ, நம்மளோடு பேசின ஆவியானவருக்கு, திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாய் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Thank you Lord, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வார்த்தையை கொடுத்த அருமையான ஊழியரை, அருமையான சகோதரரை, அருமையான தேவ மனிதனை ஆண்டவர் இன்னும் பலப்படுத்தும்படியாக, இன்னும் தேசங்களுக்கு கர்த்தர் கொண்டு சென்று, ஓ, வஞ்சிக்கிற கிரியைகளை நிர்மலமாக்குகிற ஒரு போராயுதமாக, ஒரு கருவியாக, மூளை முடுக்கெல்லாம் கர்த்தர் கொண்டு பயன்படுத்தும்படியாக கரங்களை உயர்த்தி அருமையான சகோதரருக்காக, தேவ மனிதனுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Lord, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah.